எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து கிளாஸ்லேயே இருந்திருப்பீங்க. ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கீங்களா? ஓகே, என்ன படிக்கிறீங்க? உட்காந்தே சொல்லலாம். எம்எஸ்சி, எம்எஸ்டபிள்யூ சோசியல் ஒர்க். நீங்கள் பிபிஏ. நீங்கள் மியூசிக். வேறு யார் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? பிடெக். நீங்கள் என்ன கோர்ஸ்? ஃபிசியோதெரப்பி. எத்தனை வருஷம்? ஓகே. வேறு யார் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன படிக்கிறீங்கம்மா? ஹார்டிகல்ச்சர். நீங்கள் ஸ்கூல். ஓகே. வேறு யார் இருக்கீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இவங்க சொன்ன கோர்ஸ்லாம் என்னன்னு புரிஞ்சுச்சா மற்றவங்களுக்கு? இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று படிக்கிறதா சொன்னாங்க இல்லையா? இதில் ஒன்றை தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு. அப்படின்னா அதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும்ல. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் எதெல்லாம் புரியலையோ அதை அப்புறமேல அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க 2 நாள். அவங்க சொன்னதில் ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னு தெரியல, எம்எஸ்டபிள்யூனா என்னன்னு தெரியல அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கணும். அது நீங்கள் படிக்க போகிறதா இல்லையாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஆனால் அது என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த நடைமுறை அறிவு இருக்குல்ல, நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு. ஸ்கூலில் சொல்லித்தரது, காலேஜில் சொல்லித்தரதெல்லாம் ஒரு வகை அறிவு. அது சமூகத்தில் வாழ்கிறதுக்கு அது மட்டும் போதாது. இப்போ ஸ்கூலில் இப்போ ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ. இப்படி படித்தது மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்டோன்னா, உங்களால் பர்டிகுலராக ஒன்றை சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்போ இந்த வருஷம் 12th அப்படின்னா என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏற்கனவே படிச்சுட்டு இருந்ததை தொடர்ந்து படித்தேன் அப்படி சொல்லலாம். புதுசாக புரிஞ்சதா எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் காலேஜ் லைஃப் வேறு. அவங்க ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிடுவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அங்கே புரியும் வேறு மாதிரி. ஆனால் ஸ்கூலில் இருக்க பேசிக் புரியலன்னா காலேஜுக்கு போனால் இப்போ எதுவுமே புரியாது. அப்போ ஸ்கூலில் இருக்க எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஸ்கூலில். இந்த சயின்ஸில் நமக்கு என்ன தெரியும், சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு புத்தகத்தை தொடாமல், புத்தகத்தில் ஏதோ எழுதி வச்சுருப்பாங்க, நமக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அதை தொடாமல் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதான்னு யோசிங்க. தெரியலனா டீச்சர்கிட்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. அதை ஒரு டிஸ்கஷனாக மாற்றினீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். எப்பயுமே புத்தகத்துக்குள்ளே தேடினீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் புரிஞ்சுன்னா தான் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள் புரியும். ரொம்ப பேசிக்கான விஷயம் புரியலன்னா எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் அவங்களுடைய அடிப்படை அறிவு வேலை செய்யாது. இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். மனம்ங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படுது. ஆனால் நம்ம எப்படி உடல் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது மாதிரி மனம் பற்றியும் நமக்கு தெரியலன்னா மொத்த லைஃப்லையும் ரொம்ப கஷ்டப்படுவோம். உடல் பற்றி தெரியாதவங்க நோயாளியாக இருப்பாங்க. மனம் பற்றி தெரியாதவங்க வாழ்க்கையை வெறுத்தவங்களாவோ அல்லது பெரிய ஈகோ பிடிச்சவங்களாவோ சக மனுஷங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாதவங்களாவோ இருப்பாங்க. இதில் குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. அவர் பிஹெச்டி படிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக இருக்க மாட்டார். ஒன்றுமே படிக்காதவங்களா இருக்கலாம், மனம் பற்றி புரிஞ்சவங்க நல்ல மனுஷனாக இருப்பாங்க. இப்போ என்ன தேவை இருக்குது இந்த சமூகத்துக்கு? படிப்பா அல்லது புரிதலா? புரியுது ரொம்ப முக்கியம். புரிதலோட படிப்புனா ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அது நமக்கும் பயன்படும். நம்ம ஒரு துறை பற்றி படிக்கிறோம், அதுக்குள்ளேயும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். நம்மளும் நல்ல நபராக சக மனுஷங்களோட இயல்பா கூட்டம் கூடிக்கிட்டே போகணுமா அல்லது தனியாக போய்கிட்டே இருக்கணுமா? எது நல்லது? பொதுவாக ஒரே ஒரு ஆளாக இருக்கோம், ஸ்கூல் ஆர் காலேஜில் ஜாயின் பண்ணுறோம், நம்ம நண்பர்கள் கூட்டம் பெருகிக்கிட்டே போகணுமா அல்லது இருக்கிற நண்பர்கள் பூரா நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடணுமா? எது சரியானது? கூட்டம் பெருசாகணும்ல, மனுஷனாலே கூட்டம் தான். இன்னைக்கு நேர் எதிராக ஒவ்வொரு மனுஷனும் தனியாகிட்டே இருக்கான். இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா, தனி யானை இருக்குல்ல, காட்டில் தனியாக சுற்றுற யானை, ஒத்த யானை. காட்டில் இருக்கவங்க யார் பார்த்தாலும் ஒத்த யானைகிட்ட சிக்கிறாதான்னு ஓடிடுவாங்க. ஒத்த குரங்கு, ஊருக்குள்ள ஒரே ஒரு குரங்கு தனியாக சுற்றிட்டு இருக்கோம். வீட்டிலேயே கூட நீங்கள் ரிலேஷனோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ பேசலைன்னா வீட்டில் நம்மளே திட்டுவாங்க, என்ன ஒத்த குரங்கு மாதிரி ஆக போறியா அப்படின்னு. இல்லை அப்படின்னா ஒத்த குரங்குனா தனியாகவே இருக்கும் அந்த குரங்கு. இப்படி அனிமல்ஸில்
கூட்டமா இல்லாம தனியா வாழ்றதெல்லாம் ஏன் வாழுது அப்படின்னா அது தண்டனை அளிக்கப்பட்ட விலங்குகள். யானைக்கு ரூல்ஸ் இருக்கு, யானை கூட்டத்துக்கு ரூல்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு. அந்த விதியை ஃபாலோ பண்ணாதவங்கள அப்படி தள்ளி வச்சிரும். அதான் ஒத்த யானை. அதே மாதிரி எல்லா விலங்குகள்லையும் இருக்கு, குரங்குகள்லையும் அந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் இருக்கு, விதிகள் இருக்கு. அது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, குரங்குகளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அனிமல்ஸ்ல தனியா சுத்துறதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா தண்டனை அளிக்கப்பட்டவைன்னு அர்த்தம், கன்விக்டட். ஆனா அப்படி நேர் எதிராக மனுஷங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அதிகபட்ச வார்த்தை என்னன்னு யோசிங்கன்னா பிரைவசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அதை ஒத்த குரங்கு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். இல்ல, நமக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. அந்த சுதந்திரம் எல்லாத்தையும் துரத்தி விடுறதுக்கு பயன்படுதா, ஒன்னாக்குறதுக்கு பயன்படுதாங்கிறத பொறுத்து தான் நம்ம மனுஷனா வாழ்றோமா மிருகமா வாழ்றோமா, மிருகத்துக்கு கீழே வாழ்றோமாங்கிறது முடிவாகும். இப்ப கூட்டமா வாழ்றாங்க இல்லையா, விலங்குகள் கூட்டமா வாழ முயற்சி பண்ணுது. நம்ம விலங்குகளுடைய தொடர்ச்சி, மனுஷங்கிறது விலங்குகள்ல இருந்து வந்த தொடர்ச்சி தானே. அப்ப அதுல இருக்கிற மோசமான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு விலங்குகள் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு மனுஷனுக்குரிய மிக நல்ல விஷயத்தை நோக்கி போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹியூமன் லைஃப்ல. அப்ப மனுஷன் இருக்க நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா மனசுல ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்க எந்த சப்ஜெக்டை படிச்சாலும் அதனுடைய அறிவை நம்ம எடுத்துக்கிற முடியும். அறிவு வர்றதுக்கு என்ன வேணும்னா தெளிவு. அதைத்தான் பகவத்தையா புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஞானம், என்லைட்டன்மெண்ட் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை. தெளிவு, புரிதல் அப்படிங்கிற ரெண்டு எளிய சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா தான் நீங்க ஸ்கூல்லே பார்த்துருப்பீங்க. உங்க டீச்சர்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ்ட சில சொற்களை திரும்பி திரும்பி சொல்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அதை வச்சு பட்ட பேர் வச்சிருவோம் இல்லையா? அப்படியான டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களே சுயமாக உணராத ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு அடிக்ட் ஆகி பழக்கமாயிரும். பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க இல்லையா? எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும், நம்மளை மட்டும் பார்க்க முடியாது. நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியாது, ஆனா ஊருக்குள்ள யார் எப்படி இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும். நம்மளும் அவங்கள ஒரு ஆள் தானே, அதனால நம்மள்ட்டையும் அதே மாதிரி பிஹேவியர் கண்டிப்பா இருக்கும். அது நமக்கு தெரியாது இல்லையா? நமக்கு தெரியணும்னா தெளிவு இருக்கணும். நமக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நம்ம எங்க தப்பு பண்றோங்கிறது தெரியும், ஏற்கனவே அடுத்தவங்க எங்க தப்பு பண்றாங்கிறது நமக்கு தெரியும். இது ரெண்டும் இணையும் போது உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு திறன் கிடைக்கும். அப்ப எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் ஆயிடலாமா? அப்படி ஆக முடியாது. ஒரே நபர் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. உங்களுக்கு ஒரு துறை பிடிக்கும் இல்லையா, இந்த துறையை நான் படிக்க விரும்புறேன் அல்லது தெரிஞ்சுக்கிற விரும்புறேன், அதுக்குள்ள போகும்போது தெளிவான நபர் அதுக்குள்ள போனோம்னா அந்த விஷயத்தினுடைய அடிப்படையை எடுத்துக்கிற முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவரு? யார் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரிஞ்சு, உங்க சிம்பல்ல இருந்து புரியுது. எடிசன் எதை கண்டுபிடிச்சாரு? எதை? லைட்னா பல்பு, அதான் கரெக்ட். ஆனா பொதுவா வெளியில போய் கேட்டு பாருங்களேன், எடிசன் என்ன கண்டுபிடிச்சாருன்னு. எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான், அதுக்கு பெரிய கதை இருக்கு. எடிசன் என்ன படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? செகண்ட் ஸ்டாண்டர்ட், 2வது படிக்கும்போது அவருக்கு வாத்தியார் சொல்லித்தரது எதுவுமே புரியலன்னு அவர் ஸ்கூலை விட்டு துரத்தப்பட்டவர். அவர் என்ன நினைச்சாருன்னா, ஸ்கூலுக்கு போனா நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க எல்லாரும், படிப்பு வரல, நான் சொல்றது புரியலன்னு எல்லாம் சொல்றாங்க, எனக்கு புரியுறத எவனும் சொல்லித்தர மாட்டான் அப்படின்னு எடிசன் நினைச்சாரு. ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு போறதை நிறுத்திட்டாரு. பல பேட்டிகள்ல அவர் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கிறது என்னன்னா, மழை பெஞ்சா கூட நான் ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன், நான் சின்ன வயசுல போன அனுபவமே போதும், பள்ளினா நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கணும், ஸ்கூல்னு சொன்னோன்னே வெறுக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா எதை கத்துக்கிறது அங்கிருந்து அப்படின்னு எடிசன் அப்பயே. அந்த எடிசன் என்ன படிச்சார் அப்படின்னா ஒன்றும் படிக்கல. அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான், மேத்ஸ் கூட அவருக்கு வராது. கடைசியில் அவர் சொத்து எவ்வளோன்னு கூட அவரால் கணக்கு போட தெரியல. ஆனா அதுக்கும் வாழ்றதுக்கும் தொடர்பு இல்லை. அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு இருக்க சொத்தை கூட விடுங்க, அன்றாட செலவுகளை உங்களால கணக்கு எழுதி கூட்ட முடியுமா அப்படின்னு. அதுக்கு தானே மேத்ஸ் படிச்ச காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எதுக்கு இருக்கான், அவனுக்கு வேலை கொடுப்பேன் நான். படிக்கிறவங்க எல்லாம் எதுக்காக படிக்கிறாங்க? வேலை பார்க்கறதுக்கு. முதலாளி யார் ஆக முடியும்? புரிஞ்சுக்கிட்டவங்க. அதான் எடிசன் சொன்னார் இல்லையா? நீங்க உதாரணமா எப்படி யோசிச்சு பாருங்களேன்.
கம்ப்யூட்டரில் பெரிய படிப்பு எது? கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிசிஏ, எம்சிஏ, இல்லை எம்சிஏ தான் இருக்கிறதுல ஒரு மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்க. எம்சிஏனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன்ஸ்னா தமிழ்ல என்ன? பயன்பாடு. பயன்பாடு பயன்பாடுனா பயன்படுத்துறது, யூஸ் பண்றது, அவ்வளவுதானே. அப்ப கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுக்கு +2 முடிச்சுட்டு 3 வருஷம் பிசிஏ படிச்சு 2 வருஷம் எம்சிஏ படிச்சீங்கன்னா கம்ப்யூட்டரை முழுசா பயன்படுத்த முடியும். அப்படிதானே அர்த்தம். அப்ப கம்ப்யூட்டருக்கு படிக்கிறவங்க எல்லாம் எதுக்கு படிக்கிறாங்கன்னா பயன்படுத்துறதுக்கு படிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன படிப்பு இருக்கு? கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கணும் புதுசா, அதுக்கு ஏதாவது படிப்பு இருக்கா? அதுக்கு படிப்பு இல்லை. உலகத்துல எந்த சப்ஜெக்ட்லையும் கண்டுபிடிக்கிறதுக்கான படிப்பு இல்லவே இல்லை. யார் கண்டுபிடிப்பா? நான் சொன்ன தெளிவு இருக்கு இல்லையா, அந்த தெளிவோட அந்த சப்ஜெக்ட் குள்ள போறவங்க பயன்பாடை படிச்சுட்டு அந்த தெளிவை வச்சு கண்டுபிடிக்க போயிடுவாங்க. அப்ப படிச்சவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்களா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இப்ப படிக்கிறவங்க பூரா அப்படி கனவோட தான் படிப்போம். எம்சிஏ படிச்சா பெரிய கம்ப்யூட்டர்ல பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா வெறும் பயன்பாட்டில் தான் ஆக முடியும். தெளிவு இருந்துச்சுன்னா அதை கடக்க முடியும். சினிமா பார்க்குறோம், ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் படம் வருது இல்லை, அதை தான் நம்மளால பார்க்க முடியும் படிப்பு வழியா. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு தான் ஐயா சொல்ற புரிதல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப மனசு ரொம்ப துல்லியமான ஒரு நீரோட்டம் மாதிரி ஆச்சுன்னா எதை பார்த்தாலும் இது இதுக்காக தான் இந்த வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். புதிய புதிய துறைகளுக்குள்ள போய் ஒரு 2 கேள்வி கேட்டு வச்சீங்கன்னா அவங்க சொல்ற பதில்களை வச்சு ஆழமா புரிஞ்சுக்கிற முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய 15வது வயசுல, நம்ம சாதாரணமா 15 வயசுல 10வது படிச்சுட்டு இருப்போம் இல்லையா. தாமஸ் ஆல்வா எடிசன் 15 வயசுல முதல் கண்டுபிடிப்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டா நான் ஸ்கூலுக்கு போல அதனால கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. நம்ம சயின்டிஸ்ட் ஆகணும்னா இப்ப என்ன செய்யணும்? ஸ்கூலுக்கு தான் போகணும், காலேஜுக்கு தான் போகணும். இன்னைக்கு இருக்கிற மெத்தடு. அன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்கூலுக்கு போய் நேரத்தை வீணடிக்கல, நான் தேவையானதை பூரா லேர்ன் பண்ணிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 15வது வயசுல அமெரிக்க அரசாங்கம் அவர்கிட்ட கேட்குது, நீ இன்னும் சிறந்த பொருட்களை கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்க அரசு. 15 வயசு பையன், சின்ன பையன் தானே எப்படி இருந்தாலும், மெச்சூர்டெல்லாம் இல்லை. அப்பா கேட்குறான், எனக்கு ஓடுற ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அதுல ஒரு பெட்டியில என் ரிசர்ச் லேபை ரெடி பண்ணி கொடுங்க, நான் அதில் உட்காந்து ரிசர்ச் பண்றேன். ஒவ்வொரு தடவை நான் இறங்கும் போது வேற வேற ஊர்ல இருக்கணும், லேப் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, அதனால ரயில் பெட்டியில பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் லேப் அதுதான் தாமஸ் ஆல்வா எடிசன். நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணாரு. அவரோட லைஃப் முழுக்க 1236 கண்டுபிடிப்புகள் அவர் பேரில் இருக்க பேட்டர்ன்ஸ். 2வது படிச்ச ஒருத்தர். அப்ப படிக்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி தெளிவோட இருந்தா அப்புறம் எதை வேணாலும் படிக்கலாம்னு அர்த்தம். அந்த பீரியட்ல படிப்பு முக்கியமானதா இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. எதா இருந்தாலும் பேசிக் படிப்பு தான். தெளிவினுடைய அவசியத்துக்காக நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். இப்ப இதுல எக்ஸ்பர்ட் ஆகிறாரு அவரு, அந்த எலக்ட்ரிக்கல்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஆகிறாரு. பிற்காலத்துல பெரிய பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் முடிச்சிடுறாரு. டெலிபோன் கண்டுபிடிச்சவர் யாரு ஞாபகம் இருக்கா? ஆமா, பேர்ல பெல் இருக்கும். இல்ல, டெலிபோன் கண்டுபிடிச்சவர் கிரஹாம் பெல். கிரஹாம் பெல் கண்டுபிடிச்ச டெலிபோன் நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்க முடியல. எதையுமே இப்படி இருக்கும்ல இந்த பழைய தமிழ் படங்கள்ல அந்த போன் இருக்குல்ல, அது இல்ல. கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சது 2 பீஸா இருந்துச்சு. ஒன்னு மவுத் பீஸ், இன்னொன்னு ஏர் பீஸ். கமல் நடிச்ச ஹேர் ஆம்னு ஒரு படம் இருந்துச்சு. யாராவது பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் போரிங்கான படம். கமல் படமே போரிங் தான், கொஞ்சம் கூடுதலா பேசுவாரு. ஆனா அதை தாண்டி கான்செப்டை கண்டுபிடிக்கணும். ஹேர் ஆம்னு ஒரு படம், ரொம்ப முக்கியமான படம். அதுல கமல் பயன்படுத்துற போன் அதுதான். 2 பீஸ் இருக்கும். இப்படி ஒன்னுல டயல் பண்ணிட்டு இங்க நின்று பேசுவார். மைக் இங்க இருக்கும், இங்க காதுல வச்சு கேட்பாரு. அப்படி நிறைய சினிமாக்கள், பழைய சினிமாக்கள் இருக்கும். என்கிட்ட அந்த போன் ஒன்று இருக்கு, வீட்டில் வச்சிருக்கேன். இன்னைக்கு அதை ரிங் பண்ண முடியாது, ஏன்னா 10 டிஜிட் இப்படி பண்றதுக்குள்ள மிஸ் ஆயிரும் மொபைல் நம்பர். அதனால சும்மா இருக்கு, ஒர்க் பண்ணல. அந்த 2 பீஸா கண்டுபிடிக்கிறாரு. 2 பீஸ் கண்டுபிடிக்கல, கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சது ஒரே ஒரு டப்பா மாதிரி ஒன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அன்னைக்கு சீனியர் யாருன்னா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாக்குறாரு. நான் ஒரு புதிய கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கேன், இதை பாருங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. இவர் வாங்கி பார்த்துட்டு இது என்னன்னு கேட்கிறாரு. இப்படி டயல் பண்ணி ஒரு நம்பரோட கனெக்ட் பண்ணி 2 போனோட பேச முடியும். ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. ஆனா இதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு.
இதை இங்கே என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நாளை காலையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. இவர் இதை திரும்பி 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 கவனிச்சுட்டு மறுநாள் காலையில் கிரகாம்பல் வந்தோடனே சொல்றாரு, இதில் பேசுறதும் கேட்கறதும் ஒரே கருவியா இருக்கு, இது தப்பு, இது ரெண்டு வேலை, ரெண்டு கருவியா மாத்துங்க, ஒன்று ரிசீவர் ஒன்று ஸ்பீக்கர், இப்படி ரெண்டா இருக்கணும், ஒன்று மைக்கு ஒன்று ஸ்பீக்கர் அப்படின்னு அவர் வந்து கிரகாம்பலுக்கு யோசனை சொல்றாரு. அவர் என்ன படிச்சிருக்காரு? ஏற்கனவே அடிப்படை படிப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவர் இந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த இபின்னு வச்சிருக்கோம்ல இன்னைக்கு, இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சது வந்து அவர் தான். அதுக்கு முன்னாடி கரண்ட் இருந்துச்சு, அது டைனமோ கண்டுபிடிச்ச கரண்ட், மைக்கேல் டைனமோ. சின்ன சின்ன சக்கரங்களை சுத்துறது மூலமா மின் காந்த, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல, ரெண்டு எதிர் துருவம் உள்ள காந்தங்களை வச்சு அதுல மின்சாரத்தை உருவாக்குறது, அதுதான் கரண்ட். எடிசனுக்கு முன்னால், எடிசன் வந்ததுக்கு அப்புறம் கரண்ட்டை ரெண்டா பிரிக்கிறாரு. எடிசன் லைஃப் முழுக்க என்ன கண்டுபிடிச்சாருன்னு கவனிச்சீங்கன்னா எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சார். அவருடைய எல்லா கண்டுபிடிப்புக்கு இடையிலையும் பிரிப்புங்கிற ஒன்று தான் இருந்துச்சு. யார் பிரிக்க முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சாதான் பிரிக்கவே முடியும் இல்லையா? எடிசன்ட்ட எதை சொன்னாலும் அவருக்கு புரிஞ்சிருது. அப்ப அவருடைய அறிவு வெறும் எலக்ட்ரிக்கல்ஸ்ல மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் இருந்தது. உதாரணமா இன்னைக்கு இருக்கிற சிமெண்ட் சிஸ்டம், 7ஆம் வகுப்புல இருக்கும்னு நினைக்கிறேன், சிமெண்ட் தயாரிக்கிறத பத்தி ஒரு பாடம் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும் சயின்ஸ்ல. சிமெண்ட்டை எப்படி தயார் பண்ணுவாங்க, கல்லுல இருந்து பவுடர் ஃபார்ம் ஆக்கி எப்படி அதை கொதிக்க வச்சு எத்தனை டிகிரி வெப்பநிலையில கொண்டு போய் அதை பவுடர் ஃபார்மா மாற்றணும் அப்படின்னு இருக்கும். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் அந்த பாடம் வரும்போது எங்களை டூர் கூட்டு போவாங்க சிமெண்ட் ஃபேக்டரிஸ்க்கு. படிச்சதை எழுத்துல பார்த்தா புரியாது, வாத்தியார் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் புரியும். நேரா போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? டக்குன்னு புரிஞ்சிடும். கூட்டு போகலனாலும் நீங்க சிமெண்ட் ஃபேக்டரியை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு யூடியூப் இருக்கு. எதை பத்தி சந்தேகம் வந்தாலும் விஷுவல்ல யூடியூப்ல டைப் பண்ணீங்கன்னா, பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துறது வேற, சந்தேகத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும், விஷுவல் கிடைக்கும். அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு கூட்டு போறாங்க எடிசனை. கூட்டு போய் இப்படிதான் நாங்க ப்ரொடக்ஷன் பண்றோம்னு காட்டுறாங்க. அவர் அப்பதான் சிமெண்ட் கண்டுபிடிச்ச புதுசு. அவர் அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு, இவர் பெரிய சயின்டிஸ்ட் தான், ஆனா அந்த துறையில எக்ஸ்பர்ட் தான் அந்த ஆலையை வந்து வச்சிருக்கிறாரு, ஃபேக்டரியை. எடிசன் அவரை பார்த்து சொல்றாரு, இந்த ஃபேக்டரி சிஸ்டத்துல ஒரு சின்ன எரர் இருக்கு, இதை நீங்க ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணினீங்கன்னா இதனுடைய ப்ரொடக்ஷனை வந்து 10 மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்க துறை வந்து எலக்ட்ரிக்கல், நீங்க வந்து சிவில்ல வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் கோவப்படுறாரு. ஏன்னா ஒரு துறையில எக்ஸ்பர்ட் வந்து இன்னொருத்தர் போய் ஐடியா சொன்னா கோவம் வந்துடும்ல. இப்ப நம்ம படிக்கிறதுல அப்பா அம்மா கருத்து சொன்னாலே நம்ம கோவம் வந்துடும். இல்ல இது ஏன் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு என்ன தெரியும் இந்த சப்ஜெக்ட் பத்தி அப்படின்னு கோவம் வந்துருது இல்ல. அவங்கவுங்க துறை, பொதுவாக அவங்கவுங்க துறை வேலையை அவங்கவுங்க ஒழுங்கா பண்ணாலே அடுத்தவங்க கருத்துக்கு இடம் இல்லை. கருத்தை சொல்லவும் மாட்டாங்க, சொன்னாங்கன்னா அதை கேர் பண்ண வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சிறப்பா செய்யறோங்கிற ஃபீல் நமக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா உலகத்துல யார் சொன்னாலும் கேட்க வேண்டியதில்லை. ஆனா செய்யலைன்னா எல்லாரும் சொல்லுவாங்க இல்ல. இது ரெண்டு எதிர் துருவம். யாருமே நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தோம்னா, அல்லது அட்வைஸ் பண்றத கேட்கறது இல்லைன்னு முடிவுக்கு வந்தோம்னா, நம்ம எடுத்துக்கிட்ட வேலையில நமக்கு தெரிஞ்சு புரிதலோட செய்யணும். அப்ப யார் சொன்னாலும் நமக்கு தோணும், நான் புரிஞ்சுதான் செய்யறேன் அப்படின்னு தோணும். பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம வந்தா யார் சொல்றதையும் கேட்க வேண்டியதில்லை. ஒருவேளை அந்த இடத்துக்கு வரலன்னா உங்களை பார்க்குற எல்லாருமே கருத்து சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இது ரெண்டுல நம்ம எந்த இடத்துக்கு போக போறோங்கிறத பொறுத்து தான் நம்மளை சுத்தி உள்ளவங்க மாறுவாங்க. சரியா? இது ரெண்டுமே நமக்கு பிடிக்காது அப்படின்னா, அப்ப நம்ம எதுக்காக இதை படிக்கிறோம்? அல்லது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. யாராவது சினிமா தியேட்டர் வரைக்கும் போயிட்டு இப்படி திரும்பி வந்துருவாங்களா? தியேட்டர் வரைக்கும் எதுக்கு போறோம்? படம் பார்க்க. அப்ப தியேட்டருக்கு போறோம்னா படம் பார்க்கறது தான் நோக்கம் அப்படின்னு ஒண்ணு தெரியுது இல்ல நமக்கு. ஒரு படத்தை விரும்பி போறோம். பெரிய சேலம்னா ARRS மாதிரியான மல்டிப்ளெக்ஸ், சென்னைனா எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கு போறோம்னு வைங்க. நம்ம ஒரு படத்தை டார்கெட் பண்ணி போறோம், டிக்கெட் கிடைக்கல அங்க போயிட்டு இல்லையா? இப்ப நம்ம இன்னைக்கு உள்ள பசங்க என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு போறீங்கன்னா இன்னைக்கே டிக்கெட் போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்ப எங்களை விட நீங்க அட்வான்ஸ்டு, குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் முன்னோக்கி யோசிக்கிறீங்க. அப்போ ஒரு சினிமாவுக்கு போறது, ஒரு டிராவல் பண்றது, இதுல எல்லாம் அட்வான்ஸா இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையை விட லைஃப்லயும் அட்வான்ஸா இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கு என்ன வேணும்னா அட்வைஸ் இல்ல, தெளிவு. அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். மைண்ட்ல அந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்க செய்யும் போது அது வெளிப்பட்டுரும். தனியா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை.
அப்போ ஒரு விஷயம் நீங்க செய்றீங்கன்னா அதை எதுக்காக செய்றீங்கிறத நீங்க முதல்ல கண்டுபிடிச்சிடணும். நீங்க கண்டுபிடிச்சிடணும். சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்ல வேண்டியது கூட இல்லை. நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு தேவை அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சுன்னா சுத்தி இருக்கவங்களுக்கு தானா தெரியும். தெரியலன்னா கூட கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம எதுக்கு அங்க போனோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரலாம். நான் எல்லா துறைக்கும் பொதுவான விஷயம் அது. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கணும். சும்மா உட்காந்துங்கிறது கூட ஒரு செயல் தானே. சும்மா உட்காந்துருக்குது, ஏன் உட்காந்துருக்கீங்க? எனக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சு உட்காந்துருக்கேன் அப்படின்னு உட்காந்துருக்க முடியும். சும்மா உட்காந்துருக்கிறத கூட ரொம்ப ஒர்த்தியா செய்ய முடியும். அந்த ஒரு மணி நேரம் ஃப்ரீயா உட்காந்துருக்கோம், 1 hour கழிச்சு நம்ம எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கணும் இல்லையா? இப்படி எல்லா செயலுக்கு பின்னாலையும் ஒரு காரணமும் தேவையும் இருக்கும். அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடணும். இல்லைன்னா நம்ம செய்யற வேலை வேஸ்ட் ஆயிடும். எடிசன்ட்ட அந்த ஃபேக்டரியை ஒப்படைக்கிறாங்க, சவால் விட்டு ஒப்படைக்கிறாங்க. 3 நாள் நீங்க பாத்துக்கங்க ஃபேக்டரியை, நீங்க சொன்ன சேஞ்சஸ் எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் என்ன செஞ்சாலும் 3 நாள் கழிச்சு நம்ம திருப்பி பழசவே செஞ்சிருவோம். அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் நிறைய மாத்துறாரு, ப்ரொடக்ஷன் மெத்தடை மாத்துறாரு. மாத்தி 3 நாள் கழிச்சு உண்மையிலேயே 10 மடங்கு அதிகரிக்குது ப்ரொடக்ஷன். மனித உழைப்பை நீங்க வீணடிக்கிறீங்க. இப்படி ஒழுங்குபடுத்தினீங்கன்னா, சேனலைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒழுங்குபடுத்தினோடனே ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கப்புறம் அந்த ஓனர் நீங்க அந்த துறையில வல்லுநர் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு நீங்க மனதளவுல தெளிவான நபர். இதை வேற வார்த்தைகள்ல பயன்படுத்துறாங்க அந்த காலத்துல. மனதளவுல எதை சொன்னாலும் உங்களால புரிஞ்சுக்கிற முடியுது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள இருக்க எரரை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் உருவாக்குன அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் இன்னைக்கு இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இப்ப இல்ல அந்த குண்டு பல்பெல்லாம் இப்ப காலாவதியாகி எல்இடி, இந்த எல்இடி எல்லாம் கண்ணுக்கு எடுக்கிற லைட்டு. நீங்க கண்ணில் பிரச்சனை இருந்துச்சுன்னு வைங்களேன், தொடர்ந்து எல்இடிக்கு கீழே உட்காந்தீங்கன்னா கண் இன்னும் பிரச்சனை ஆகும். ஆனா வேற வழி இல்லை. குண்டு பல்ப் போய் திரும்பி கேட்டீங்கன்னா கிடைக்காது, பழைய ஓல்டு டியூப் லைட் கேட்டீங்கன்னா கிடைக்காது. இப்ப இருக்கிற எல்லாமே ஹெல்த் இஷ்யூ உருவாக்குற டெக்னாலஜி தான். இன்னைக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் ஹெல்த் இஷ்யூ தான். தொடர்ந்து இந்த லைட் வெளிச்சத்தில் படிச்சுட்டே இருக்கிறவங்க அல்லது படம் பார்த்துட்டே இருக்கவங்க, இந்த லைட் வெளிச்சத்தோட செல்போன் யூஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் கண்ணு சீக்கிரமா போயிடும். அது இப்ப நடைமுறையில் இருக்கிற அஃபெக்ட். எல்லாம் தெரியும், எல்லாரும் கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் தெரியதான் செய்யும். லாங் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இப்ப இல்லை. வித்தமா எல்லாரும் யூஸ் பண்றாங்களா, அவ்வளவுதான், அடுத்த மாடல் போயிடும். அது மட்டும்தான். இப்ப கண்ணுல லேசான சிக்கல் இருக்கவங்க இந்த லைட்டு கீழே உட்காந்து வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். சாதாரணமா இன்னைக்கு இருக்கிற எல்இடி லைட்ஸ் அது சூழலியல் அடிப்படையில் இயற்கையிலிருந்து எடுக்கிற மின்சாரம் பயன்பாடுங்கிற அடிப்படையில் அது சக்சஸ்ஃபுல். ஆனால் ஹியூமன் ஹெல்த்துங்கிற அடிப்படையில் அது ஃபெயிலியர். அப்படி ஒருங்கிணைந்த பார்வை இன்னைக்கு இல்லை. ஒரு துறையில் படித்தவங்கள்ட்ட அது மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கே தவிர இன்னொரு துறை என்ன ஆகுங்கிறத பற்றி கவலையே இல்லை. ஆனால் மனுஷங்கிறவன் ஒரு துறையில் மட்டும் தெரிஞ்ச ஆளாக இருக்க முடியாது. எப்பயுமே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருந்தாதான் நம்ம ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படின்னா நிறைய படிக்கணுமா அப்படின்னா இல்லை. கூட இருக்கிற மனுஷங்களை படிக்கணும். கூட இருக்க மனுஷங்களோட எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எப்படி அவங்கள்ட்ட பேசுறதுன்னு தெரியும். இப்போ உதாரணமா நான் என்னை விட வயதுல மூத்தவங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை விட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் மூத்தவங்களை பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்னா, நான் உதாரணமா ஒரு 70s எண்டில் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு 70s பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 60s பிறந்த ஒருத்தருக்கு என்னை விட இந்த உலகத்தை பற்றிய வரலாறு இருக்குல்ல, இந்த உலகத்தை பற்றிய தகவல்கள் அது என்னை விட 10 வருஷம் கூடுதலாக தெரியும் அவருக்கு. இப்போ நான் அந்த 10 வருஷத்துல எழுதின புத்தகத்தை பூரா படிக்கிறது ஈஸியா, அவர்கிட்ட உட்காந்து 10 நிமிஷம் பேசுறது ஈஸியா? இல்ல, அந்த 10 வருஷத்துல அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க துறை சார்ந்தோ இந்த அரசியல் நடப்புகளோ, அந்த காலத்துல யார் முதலமைச்சரா இருக்காரு, இப்ப நம்ம இந்த காலத்துல யார் முதலமைச்சர்னு கேட்டா நமக்கு டக்குன்னு தெரியுதுல, சொல்லிடுறோம்ல. இதுவே ஒரு 1960 யார் முதலமைச்சர்னு கேட்டா நமக்கு தெரியாது, நமக்கு அது தியரி எடுத்து படிக்கணும். ஆனா 60 வாழ்ந்தவங்களுக்கு அது பிராக்டிக்கல். அப்ப யார் பிராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கிறாங்களோ இந்த உலகத்தை, அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சுலபம், படிக்கிறது குறைஞ்சிரும் இல்லையா? அதனால வயதுல மூத்தவங்க ஏராளமான தகவல் களஞ்சியங்கள், நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிற என்சைக்ளோபீடியா எல்லாமே உயிர் அற்றது. இங்க வாழ்ற மனுஷங்க பூரா என்சைக்ளோபீடியாஸ். நம்மளை விட கூடுதலாக ஒரு தகவலாவது தெரியும்.
அதனால் வயதான நபர்களை அவங்களோட சும்மா அப்படி லைட்டாக அட்டாச் ஆனீங்கன்னா, உதாரணமாக இப்போ மிடில் ஏஜ் குரூப்பும் சீனியர் ஏஜ் குரூப்பும் மிங்கிள் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களை மாதிரி ஏஜில் இருக்கவங்க சீனியர்ஸோட மிங்கிள் ஆகிறது ரொம்ப ஈஸி. அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போக தான் விரும்புவாங்க. பொதுவாக தாத்தா பாட்டிகள் பேரம்பேத்தியோட ஏன் நெருக்கமாக இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவங்க லைஃப் முழுக்க திரும்பி திரும்பி செஞ்சு அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சிருக்க கருத்து இருக்குல்ல, அதை பேரம்பேத்திகள்கிட்ட கொடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நேரடியாக அடுத்த ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷனை கட் பண்ணிட்டு தேர்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கிற இயல்பு. அதனால பெரியவங்களை எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்கள்ட்ட இருக்க கேள்விகளில் ஒன்னையாவது கேட்டு ஒரு ஆன்சராவது வாங்கிட்டு போயிருங்க. அதை வாங்கிட்டு அப்புறமேல் யோசிச்சுக்குங்க. சரியா? இது ரொம்ப பேசிக்கான தெளிவு நோக்கி நம்ம நகர்றதுக்கு. ஒரே நாளில் தெளிவு கிடைச்சிறது இல்லையா? தெளிவை நோக்கி நம்ம நகர்றதுக்கான ஒரு பேசிக்கான விஷயம். சரி, இப்போ காமனாக அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். பர்டிகுலராக உடல் தொடர்பான சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட், ரொம்ப பெரிய விஷயங்கள் எதுவும் பேச போறது இல்லை. ஒரு செல்போன் வாங்குறீங்க. அந்த செல்போன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட முற்றிலும் புதிய ஓஎஸோட இருக்கு. விண்டோஸோ அல்லது ஆண்ட்ராய்டோ அல்லது ஐபோன்ல இருக்கிற ஐஓஎஸோ தான் இப்போ இருக்கு. இது இல்லாமல் இன்னொரு ஓஎஸ்ல ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக பழைய லினக்ஸ்னு கூட வைங்களேன். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலிருந்து ஒரு ஒரு புதிய ஃபோன் நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும்? அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு யூசர் கைடு ஒன்று தருவாங்க. அந்த யூசர் கைட்லேயே முக்கியமாக இதை எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். இல்லை, எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ செல்ஃபோன் வச்சிருக்கிற எல்லாருக்கும் செல்ஃபோனை பற்றிய அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எதை வச்சு தெரியும்னா, நீங்கள் அதுக்காக சொல்கிற ஆன்சர்லேருந்து இல்லை, நீங்கள் செல்ஃபோனை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுலேருந்து. இல்லையா? ஒவ்வொன்றும் அப்படி தானே. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார்ஜ் பண்ணலாம் ஒரு ஃபோனை? நம்ம செல்ஃபோனோட பேட்டரி இருக்குல்ல, அது சைக்கிள்ஸில் தான் அதோட வயசு தீர்மானிக்கப்படும். எத்தனை சார்ஜிங் அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்கு. உதாரணமாக உங்கள் செல்ஃபோனுடைய பேட்டரி 1000 சார்ஜிங்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தடவை சார்ஜ் பண்ணீங்கன்னா அது மொத்தமே 30 நாள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 90 சார்ஜிங் முடிஞ்சிடும். 300 நாளில் முடிஞ்சிடும். யாரெல்லாம் ஒரு வருஷத்தில் உங்கள் செல்ஃபோன் காலாவதி ஆகுதோ, உங்கள் பேட்டரி காலாவதி ஆகுதோ, நீங்கள் செல்ஃபோனுடைய பேட்டரி பற்றி உங்களுக்கு தெரியாது, அதாவது அறிவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ யூஸ் பண்ணுறது பற்றி அறிவு நமக்கு வேணுமா வேணாமா? பொருள் பூரா கெட்டு போயிடும். நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குற காசை பூரா இந்த யூசர் வேல்யூ தெரியாதனால, யூசேஜ் கைடு இல்லாதனால உலகத்துக்கே காசை பூரா பிரித்து கொடுத்துட்டு நம்ம சும்மாவே உட்காந்துருப்போம், வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் திரும்பி. இன்னைக்கு இருக்கிற மனுஷங்க பூரா அப்படிதான் கிட்டத்தட்ட, இல்லையா? அப்போ பேசிக் புரிஞ்சிச்சுன்னா ஒரு செல்ஃபோன் இதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டாண்டிங் டைம் எவ்வளவு, ஸ்பீக்கிங் டைம் எவ்வளவு, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொருளை வாங்கும்போது அவ்வளோ கேள்வி கேட்கணும். நீங்கள் உங்கள் தாத்தாக்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கும்போது அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. அது சந்தேகத்தில் கேட்கறது இல்லை. அதை தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னா அதோட பயன்பாடு ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்போ ஒரு செல்ஃபோனுக்கு இவ்வளோ விஷயம் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த ஹியூமன் பாடி இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணுறதுக்கு பேசிக் ரூல் இருக்குது. இதை வச்சு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வச்சுருந்தா செல்ஃபோன் பேட்டரி மாதிரி லாங் லைஃப் வரும், இல்லைன்னா பாதியிலே போயிடும், டக்குன்னு கிடினஸ் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அல்லது தொந்தரவு வந்துடும். நீங்கள் படித்து முக்கியமாக பீக்கில் ஒரு உதாரணமாக ஒரு +2 ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, இப்போ பூராமே என்ட்ரன்ஸ் தானே, இன்னும் 2 வருஷத்தில் கம்ப்ளீட் என்ட்ரன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. +2 முடிச்சுட்டு எந்த கோர்ஸுக்கு போகணுன்னாலும் என்ட்ரன்ஸ் எழுதணும். அதுதான் இப்போ இருக்கிற ஸ்கீம். வரப்போகுது அநேகமாக அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டோ வந்துடும். இந்த வருஷம் மட்டும் இல்லை. அதுக்கு தனியான ஏஜென்சி எல்லாம் உருவாக்கிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. பிஏ படிக்கணுன்னாலும், ஐடிஐ படிக்கணுன்னாலும், பாலிடெக்னிக் படிக்கணுன்னாலும் +2 முடிச்சோடனே ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் எழுதினா தான் இப்போ நடந்துட்டு இருக்கல நீட்டு, ஜேஇஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரே எக்ஸாம். அதில் நீங்கள் எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குங்கிறதே தீர்மானிக்கும் எதிர்காலத்தில். அடுத்த வருஷம் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த வருஷம் தப்பிச்சிட்டீங்க இல்லை, இந்த வருஷம் +2 போகிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அது வர்றதுக்கு. அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் மட்டும் டவுட்டு. சரி, அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு என்ன கோர்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறாங்க காமனாகவே. ஒரு கோர்ஸை படிக்கணும்னா கூட உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் அறிவு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா?
ஆனால் இந்த இயற்கை எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிறைஞ்ச அந்த ஹியூமன் பாடியை நம்மள்ட்ட கொடுத்துருச்சு ஃபர்ஸ்ட்டு. முதல்ல கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம லைஃப் வந்து டர்ன் ஆகும். உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில் பெருசாக நம்ம செய்யணும், கண்டுபிடிக்கணும்னு இல்லையா, அதுக்காக படிக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க. அந்த பீக்கில் டக்குன்னு காய்ச்சல் வந்து 10 நாள் லீவ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அல்லது உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதெல்லாம் தலைவலி வந்தால் என்ன ஆகும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் உடம்புங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு அர்த்தம். இந்த உடம்பை தூக்கிட்டு போய் நீங்கள் எப்படி சயின்டிஸ்ட் ஆக முடியும்? இல்லை, நீங்கள் விரும்புகிற துறையில் போய் எப்படி நம்ம அறிவை வளர்த்துக்கிற முடியும்? எப்படி மனசுக்கு தெளிவுங்கிற விஷயம் அடிப்படையோ அதே மாதிரி உடம்புக்கு உடல் நலம் அப்படிங்கிற பேஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? அந்த பேஸில் எதுலேருந்து உடல் நலம்னா, நீங்கள் ஸ்கூலில் நிறையா சொல்லியிருப்பாங்க, உங்கள் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறையா சொல்லியிருப்பாங்க. நான் அதுக்குள்ளேலாம் வரல. அவங்க சொல்லிக் கொடுத்த சயின்ஸ் டீச்சர்ஸே வந்து இன்னைக்கு உடல் நலத்தோடு இருக்காங்களா, அவங்க சொல்லித்தரது சரியாக இருக்காங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் அதுக்குள்ளேலாம் வரல. ரொம்ப பழைய இலக்கியங்களுக்குள்ளேயும் போகல, திருக்குறள் அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு யூசர் கைடு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் இதை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு யூசர் கைடு இருக்குல்ல, அந்த மாதிரி உடம்புக்கு ஒரு யூசர் கைடு இருக்குது. அதில் 2 விதிகளை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நிறையா இருக்கும், ஆனால் 2 தான் பேஸ். அது 2 மட்டும் நமக்கு புரியணும். சமீபத்தில் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு கொரோனா காலம்னு ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் ஸ்கூல் லீவ் விட்டு ஜாலியாக இருந்த பீரியடாக இருக்கலாம் அது உங்களுக்கு, இல்லை? ஆனால் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் இறந்து போனாங்க பல காரணங்களால். கொரோனா வந்து இறந்தவங்களையும் பல காரணங்கள்லாம் இறந்தவங்க இருக்கிறாங்க. அந்த கொரோனா டெத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரிசர்ச்லாம் விட்டுட்டு வேறு பக்கம் திரும்பிட்டோம். ஆனால் லண்டனில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொரோனா பாதிப்பு யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரல அப்படிங்கிறத அளவு எடுக்கணும் முதல்ல அப்படின்னு ஒரு பெரிய ரிசர்ச் நடந்தது. 2 ரிசர்ச், ஒன்று யூஎஸ்ல ஒன்று யூகேல. இது இப்படி நடந்துட்டு இருக்கு. கடைசியாக ஒன்றை கண்டுபிடிச்சான். பல காரணங்களில் டாப்ல இருக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான். என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தத்தில் மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. சரியா? மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்கு. இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் இன்னும் உங்க ஸ்கூல் சிலபஸ்ல வந்திருக்காது. ஆமா, தூங்குனா அந்த ஹார்மோன் சுரக்கும்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஹார்மோன் சுரந்தாதான் தூங்க முடியும். விஷயம் என்னன்னா, 2 இருக்கு மெலட்டோனின்ல. ஒரு பார்ட்டு தான் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க, அது இருக்கட்டும், அது ஸ்லீப்பிங்கோட தொடர்புடையது. இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் இருக்குல்ல, அது ரத்தத்துல மிக மிக குறைவாக யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கு தான் கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கொரோனா அஃபெக்ட் ஆனதுலையும் பல கேட்டகரி இருக்காங்க. தொந்தரவு மைல்டா வந்து காய்ச்சலோட ஒன்றும் ஆகாம தப்பிச்சுக்கிட்டவங்க, தீவிரமான தொந்தரவு வந்தவங்க. அந்த தீவிரமான தொந்தரவு வந்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, இந்த மெலட்டோனின் அளவு இருக்குல்ல, இது ரொம்ப 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 லோவா இருந்தவங்களுக்கு தீவிரமான தொந்தரவு வந்திருக்கு. யார் இறந்து போனா அப்படின்னா, மெலட்டோனின் லெவல் கிட்டத்தட்ட 0ல இருந்தவங்க. சரியா? அப்ப இதுல நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் மெலட்டோனின் லெவல் சரியா இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய தாக்கம் ஏற்படுறது இல்லை, நோய் வர்றதில்லை. வந்தா மைல்டா வந்துட்டு போயிருது, தீவிரமா வந்தாலும் உயிருக்கு ஆபத்து வரல. இதுதான் இந்த அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு, அந்த ரிசர்ச்சினுடைய கண்டுபிடிப்பு. அப்ப இந்த மெலட்டோனின் கரெக்டா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஒண்ணுதான் செய்ய முடியும், அது தூங்குறது. அப்ப தூங்குனா மெலட்டோனின் வந்துருமா? உதாரணமா கிளாஸ்ல அப்படியே உட்காந்து தூங்குனா மெலட்டோனின் வந்துருமா? வராது. மெலட்டோனின் வர்றதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, நைட்டு 10 மணிக்கு படுத்து 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போய் அதிகாலை வரைக்கும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தா மட்டும்தான் மெலட்டோனின் வரும். எங்க செக் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் இயற்கை. அது ஏற்கனவே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் படி தானே செல்போன் வேலை செய்யும், இல்லை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வேலை செய்ய முடியாது. அதுதான் இந்த சிஸ்டம். எதுக்கு நம்ம முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தாங்க? உங்க ஸ்கூல் புக்கில் ஒரு எரர் இருக்கு, நான் அதையும் சொல்லணும். நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை விட, பர்டிகுலர்லி பிசியோதெரப்பியில் அந்த லெசன் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னோர்கள் உதாரணமா நம்ம தாத்தா காலத்துல, அப்பா காலத்துல, அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நீண்ட காலம் வாழல, ஷார்ட் தான் ஹியூமன் லைஃப் வந்து. அது குறிப்பா இந்தியர்களுடைய ஆயுள் வந்து ரொம்ப ஷார்ட். பிரிட்டிஷ்காரன் முத இந்தியாவுக்குள்ள வரும்போது 28 வயசு தான் இந்தியாவினுடைய சராசரி ஆயுள் அப்படின்னு டெக்ஸ்ட் புக் சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சயின்ஸ்லாம் வளர்ந்து
மாடர்ன் மெடிசனை டெவலப் பண்ணதுக்கு பின்னாடி அது 32 ஆச்சு, அப்புறம் 36 ஆச்சு, அப்புறம் 42 ஆச்சு, இப்போ அது 67 இருக்கு அப்படின்னு தான் பாடங்கள் சொல்லுது. இது ப்ராக்டிக்கலாக உண்மையா? இது வந்து யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா அப்படியே ஆன்சர் எழுதிடணும், அப்போ தான் மார்க் போடுவாங்க. அது வேற. ஆனால் உண்மையான்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு அதிகமான வயதுடையவங்க வாழ்ந்தது இந்த காலத்திலையா அந்த காலத்திலையா? இல்லையா? 100 கேள்விப்படுறோமா? இப்ப 100 இருந்தா கின்னஸ் இன்னைக்கு இல்லையா? அந்த காலத்துல எங்க பார்த்தாலும் 100 இருக்கும், கணக்கே தெரியாது. கிராமங்கள்ல 100 வயசுக்கு மேல இருக்கவங்க நடமாடிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டில் நான் சொல்றது, இன்னும் இங்க சேலம் பகுதியில் இருக்க குக்கிராமங்களுக்குள்ள போனீங்களா இன்னும் கூட பார்க்க முடியும். 96, 98 இப்படி இருக்காங்க. சிட்டிஸ்ல இருக்க மாட்டாங்க. அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆன இடத்துல 100க்கு வேலை இல்லை இல்ல. அதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனா அதான் தூங்காத குரூப். தூக்கம் போயிருச்சுன்னா முடிஞ்சு, ஒரு செல்போனோட பேட்டரியை உருவி வெளியே வைக்கிற மாதிரி. அதனால மொத்த லைஃப்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப பேஸ்மெண்டான விஷயம். தூக்கம் சரியா இருந்தா மெலட்டோனின் சரியா இருக்கும். மெலட்டோனின் சரியா இருந்தா முழுக்க முழுக்க ஆரோக்கியம் நம்ம கூடயே வரும். எந்த நோய்க்கும் பயப்பட வேண்டியதில்லை. நோய் வரும்போது சிகிச்சை எடுத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது வேற விஷயம். முதல்ல நோய் வராமல் இருக்கணும்ல. உங்க உடம்புல என்ன நோய் வந்து போனாலும் அது உங்க உடம்புல எழுதி வச்சுட்டு தான் போகும். உடம்ப மொத்தமா ஸ்கேன் பண்ணியோ அல்லது வெவ்வேறு வகையான டெஸ்ட்டுகளுக்கு உட்படுத்தினா உங்க உடம்புல வந்து போன நோய்களுடைய பட்டியலை பூரா எடுத்துடலாம். அப்படின்னா வரவு செலவு கணக்கு தெளிவா இருக்கு உடம்புல இல்லையா? அப்ப நோய் வராம இருக்கிறது நல்லதா, வந்து போக வைக்கிறது நல்லதா? வராம இருக்கிறது தான் நல்லது. இந்த வயசுல உங்களுக்கு ஹெல்த் ஏற்கனவே இருக்கும். சில இடங்கள்ல எழுதி போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்களா? அமைதி காக்கவும் எழுதி போட்டிருக்காங்கல்ல, அமைதி காக்கவும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல எழுதுறது கூட மீனிங் வேற. தமிழ்ல அமைதி காக்கவும் எழுதுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அமைதியா இருங்கன்னு அர்த்தமா, அல்லது அமைதியா தான் இருக்கீங்க அதை காப்பாத்திக்கங்கன்னு அர்த்தமா? அமைதியா இருக்கீங்க அதை கலைச்சிடாதீங்கன்னு அர்த்தம் இல்ல. நம்ம அமைதியா தானே இருக்கோம், ஏற்கனவே ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கோம், அமைதியா தான் இருக்கும். இப்ப எழுதி போட்டிருக்காங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பேசிடக்கூடாதுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லையா? அப்ப அமைதிங்கிறது உள்ள இருக்கா வெளியில இருக்கா? உள்ளதான் இருக்கு. சும்மா இருந்தாதான் அமைதி, அது ஏற்கனவே இருக்கு. அதை கலைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? கலைக்கிறத நிறுத்துனீங்கன்னா அமைதியை நீங்க தேட வேண்டியதில்லை, திரும்பி அமைதி வந்துடும். அப்ப இங்க நம்ம ஏதாவது செஞ்சோம்னா கலைஞ்சிருது, ஒன்றும் செய்யலைன்னா இருக்கு, அதுக்கு பேர் தானே அமைதி. அப்படிதான் ஆரோக்கியம்ங்கிறது உங்கள்கிட்ட ஒரு அமைதி மாதிரி ஏற்கனவே இருக்கு. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஆரோக்கியம் இருக்கு. அப்புறம் நம்ம செய்யறது பூரா கெடுக்கிறது மட்டும்தான். அப்ப கெடுக்கிறத நிறுத்தணும்னா ஆரோக்கியம் தனியா வரணுமா? ஏற்கனவே இருக்கா? ஏற்கனவே இருக்கு. இருக்கிறத காப்பாத்திக்கிறது தான் இங்க முக்கியம். அமைதி காக்கவும் மாதிரி ஆரோக்கியம் காக்கவும்ங்கிறது தான் இங்க முக்கியம். ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை இல்லையா? சினி ஃபீல்டில் மிகப்பெரிய இயக்குனர்கள் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், பல பேர் இறந்து போயிட்டாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறது. ஃபேமிலியரான கவிஞர்கள், ரொம்ப சின்ன வயசில் இறந்து போகிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இல்லையா? அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும்ல, பெரிய கனவு இருந்திருக்கும்ல. உதாரணமாக நான் முத்துக்குமார்னு ஒரு கவிஞர், யங் ஏஜ், அவர் இறக்கும் போதெல்லாம் அவருடைய எழுத்துக்கு வந்து அவர் இன்னொரு 20 வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்னும் டாப் லெவல் போயிருப்பாரு இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் ஹெல்த்தை பாதுகாக்கலன்னு அர்த்தம். இங்க விஷயம் என்னன்னா, அவங்க பொதுவா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன செய்வாங்க? அடிப்படையில சாதாரணமா தூங்க மாட்டாங்க நைட்ல. அவங்க வேலையை நைட்ல பண்ணாதான் வரும்னு நம்புற ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. கிரியேட்டிவிட்டி நைட்ல தான் வேலை செய்யும் இல்ல, அப்படிலாம் இல்லை. கிரியேட்டிவிட்டி உள்ள இருக்கும், அது எப்ப நீங்க சைலண்ட் கொடுக்குறீங்களோ அப்ப அது வேலை செய்ய போகுது. அப்ப நைட்டு தூங்காம என்ன வேலை செஞ்சீங்கனாலும் அதோட பீக்குக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம் இல்லையா? ஒரு பேரலிசிஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கவாதம் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவரு, இப்ப இதுக்கு அப்புறம் தான் அவருடைய கேரியரே இருக்கு அப்படின்னா அவர் ஹெல்த் இல்லைன்னா என்ன நடக்கும்? அப்ப பெரிய ஏமாற்றம் வந்துடும் மனசுல, அதுக்கப்புறம் வாழவே பிடிக்காம போயிடும். அப்ப அடிப்படை வந்து ஆரோக்கியம். இதைத்தான் சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியுமா அப்படின்னு அந்த காலத்துல கேட்பாங்க. அப்ப சித்திரம் வரைகிறதுல நம்ம கவனமா இருக்கோம், கரெக்ட் வரையணும். ஆனா சுவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. நீங்க வரைஞ்சிட்டு இருக்கும் போதே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா, அப்ப அடிப்படை வந்து ஆரோக்கியம் தான். ஆரோக்கியத்தை சரியா வச்சுக்கிட்டாதான் மனசு நினைக்கிற தூரத்துக்கு நம்ம போக முடியும். பாரதியார் வந்து, பாரதியார் தெரியும் இல்லையா? சிபிஎஸ்சியில பாரதியார் இருக்க மாட்டாரு, ஸ்டேட் போர்ட்ல தான் இருப்பாரு. பாரதியார் தெரியும் இல்ல? தெரியாதவங்க இருக்கீங்களா?
தெரியும் ஆனா கேள்வி கேட்காதீங்கிற மாதிரி இருக்கு. சரி, அவரோட கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும். எட்டயபுரத்துலையும் சென்னையிலையும் அவருடைய வீடுல அதை வச்சிருப்பாங்க. அவர் எழுதின கடிதங்கள்லாம் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அவர் கவிதையை விட அதுல நிறைய விஷயம் இருக்கும். அவர் கடிதங்கள்லாம் பப்ளிஷ் ஆகல. சரி, அவர் ஒரு கவிதையில சொல்றாரு, நான் கவிதையாவே சொல்லல, கண்டென்ட்டை மட்டும் சொல்றேன். உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசைனா பவர், எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. விசையுறு பந்தினை போல், ஒரு பால் எடுத்து, ஒரு கிரிக்கெட் பால் எடுத்து பவுலர் தூக்கி எறிகிறார்ல, அவர் வந்து விசையுறு பந்துன்னு அதுதான் சொல்றாரு. ஒரு விசையுறு பந்தினை போல் உள்ளம் சொல்லும்படி கேட்கும் நல் உடல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மைண்டு சொல்லிருச்சுன்னா, இப்ப வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது மைண்டு, பசிக்குது. இப்ப டக்குனு எந்திரிச்சு போகணும்ல, எந்திரிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஆரோக்கியம் இல்லாத உடல். இப்ப காலையில ஒரு 6 மணி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எந்திரிச்சு போகணும், ஆனா எந்திரிக்க முடியல. காலைல எந்திரிச்சிட்டோம், கண்ணு முழிச்சிருச்சு, ஆனா எந்திரிக்க முடியல. அப்படின்னா இது விசையுறு உடலா? இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு பூராமே இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க அந்த காலத்தால 5 மணிக்கு எந்திரிக்க சொன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. மைண்ட் சொல்லிச்சுன்னா உடம்பு எந்திரிக்கும் இல்லையா? இது சோம்பேறித்தனம் சம்பந்தப்பட்டது இல்லை, நான் இன்னும் தூங்கணுங்கிறது இல்லை. உங்க மனசுல நீங்க முடிவு பண்ணுங்க, எந்திரிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. முடியுதுன்னா அப்புறம் தூங்குங்க, தூங்காம போங்க, அது வேற விஷயம். அது வேற, எனக்கு பிடிச்சு தூங்குறேன் அப்படிங்கிறது வேற. ஆனா உங்க மைண்ட் முடிவு பண்ணணும், நான் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு. உங்களால எந்திரிக்க முடியணும். இப்படி ஒரு ட்ரையல் பாருங்க, ஒரு 10-15 நாளைக்கு. உங்க மனசு சொல்றத உடம்பு கேட்குதானே? அப்படி கேட்டுருச்சுன்னா உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ஹெல்த் டெஸ்ட். அப்படி கேட்கலன்னா உங்க உடம்பு இன்னும் ஃபிட் ஆகலன்னு அர்த்தம். இதை தான் பாரதியார் வந்து விசையுறு உடல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மைண்டு சொல்றத செய்யறதுக்கு தானே உடம்பு. இப்ப மைண்ட்ல நிறைய கற்பனையோட நம்ம இருக்கோம், ஏதோ ஒன்று படிச்சு இந்த துறையில சாதிக்க போறோம்னு மனசு சொல்லுது, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம், அல்லது நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கிறோம். அப்படி அங்க போய்கிட்டு இருக்கும்போது உடம்பு நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன்னுச்சுன்னா இல்லையா? அப்ப அதனால ரொம்ப முக்கியம் உடலை சரியாக வைத்துக் கொள்வது. விசையுறு உடல் அசை வரு மதி அப்படின்னு பாரதியார் சொல்லுவார். அந்த அசை வரு மதிங்கிறத பத்தி தான் பாரதியா வந்து சொல்லுவாங்க. விசையுறு உடல்ங்கிறது ரொம்ப பேஸ்மெண்ட், அதை நம்ம ஒழுங்குபடுத்தணும். நம்ம முன்னோர்களுக்கு இதை பற்றிய அறிவு இருந்துச்சு, ஏற்கனவே இருந்துச்சு. உதாரணமா நம்மளை விட நம்ம தாத்தாக்கள் உடல் வலுவானவங்களா இல்லையா? வலுவானவங்களா இல்லையா? நீண்ட ஆயுள் இருந்தவங்களா இல்லையா? ஒரு பல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், பல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? நம்ம தாத்தாவுடைய பல் எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். அப்பா அம்மாவோட பல் எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங். நம்ம பல் எப்படி இருக்கு? வீக். அடுத்த ஜெனரேஷன் பல் என்ன ஆகும்? நீங்க ஃபுட் கல்ச்சரை கவனிச்சீங்கனாலே தெரியும். கரும்பு கடிச்சு சாப்பிட்றது இல்லையா, அல்லது போன்ஸ் எலும்புகள் சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்ற பொருள்ல இருந்து போன்லெஸ்க்கு வர்றது இல்ல, போன்லெஸ்ல இருந்து லிக்விட் ஃபார்முக்கு வர்றது, கடுமையான கரும்புல இருந்து ஆப்பிளுக்கு வர்றது, ஆப்பிள்ல இருந்து ஆப்பிள் ஜூஸ்க்கு வர்றது. இதுதான் ஜெனரேஷன்ல இருந்து வர்றது. இது சிம்பிள் இல்ல. விஷயம் என்னன்னா, ஒரு ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்றீங்கன்னா கிடைக்கிற சத்துக்கும், ஒரு ஆப்பிள் ஜூஸ் கிடைச்சிங்கன்னா அதுல போற எக்ஸ்ட்ரா சத்துக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஜூஸ் ஈஸியா சாப்பிட்டுலாம், கடிச்சு சாப்பிடும் போது உடம்பு தேவைக்கு எடுத்துக்கிறோம், குடிக்கும் போது எடுக்காது. அதனால ரொம்ப அவசியமானதான் ஜூஸ் எடுக்கணும். மிச்ச நேரங்கள்ல பழங்களாக கடிச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். அப்ப பல்லுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? டென்டல் கிளினிக்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமா அன்னைக்கு அதிகமா? இன்னைக்கு குழந்தைக்கு பல்லு முளைக்கும்ல, அதுக்கு பேர் பால் பற்கள்னு சொல்லுவாங்க. அது விழுந்துரும் கொஞ்ச நாள்ல. அந்த பால் பற்களுக்கான சிறப்பு மருத்துவமனை வந்துச்சு இல்ல. அந்த அளவுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போதே பிரச்சனைகளோட பிறக்கிறது வந்து அதுக்கான காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது 2 பகுதிகளால் ஆனது. ஒன்று, நான் ஏற்கனவே சொன்ன தூக்கம். தூக்கத்தை சரியா கடைபிடிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல. அதுல இருந்து தான் அவங்க ஒரு வலுவான உடல், ஒரு நீண்ட கால ஆரோக்கியம்ங்கிற 2 விஷயமும் கிடைச்சிருக்கு. அதனால தூக்கம்ங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம். சரி, அப்புறம் ஏன் டெக்ஸ்ட் புக்ல இப்படி எழுதி வச்சிருக்காங்க இல்ல, ஏன் வந்து பிரிட்டிஷ்காரன் வரும்போது இப்படி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வந்த செய்தியெல்லாம் நல்ல செய்தின்னு நம்மளை நம்ப வைக்கணும்னா நம்ம வச்சிருந்ததெல்லாம் மோசமானதுன்னு சொல்லணும் இல்லையா? அவங்க கொண்டு வந்ததுல நல்ல விஷயமும் இருக்கு, நான் முழுசா கெட்டது அப்படின்லாம் சொல்லல. நம்ம வச்சிருந்ததுல மோசமானதும் இருக்கு, ரெண்டும் கலந்ததுதான்.
அப்ப அவன் கொண்டு வந்ததை நல்லதுன்னு சொல்லணும்னா நம்ம வச்சிருந்தது மோசமானதுன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு வாழ தெரியல, நீங்க பூரா 28 வயசுலயே செத்து போயிருவீங்க அப்படின்னு கணக்கெழுதி வச்சிருக்கான். சென்னை பக்கத்துல ஒரு கோயில், எனக்கு அந்த ஊர் மறந்துட்டேன் நினைக்கிறேன். இந்த குடவோலை முறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குடவோலை முறை, ஆமா, அப்படின்னா என்னது? எலெக்ஷன் சிஸ்டம். அந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னால கடைபிடிச்ச ஒரு கல்வெட்டு வந்து சென்னை பக்கத்துல அந்த ஊர்ல இருக்கு, அந்த கோயில்ல இருக்கு. குடவோலை முறை கல்வெட்டு அப்படின்னு பேரு. நான் சும்மா போய் பார்க்கலாமேன்னு போயிருந்தேன். ஏன்னா அதை சரி பார்க்கணும், நம்ம புக்கில் போட்டாங்கன்னா நம்பிடக்கூடாது. படிக்கிறோம் அப்படின்னா அதை சரி பார்க்கணும். எதை முடியுதோ அதை தான், எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அப்போ அந்த கல்வெட்டு என்ன இருக்கா, அந்த கோயிலில் தான் இருக்கா, அதில் எழுதுனது நமக்கு புரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக போகலாம் இல்லையா? நான் 2-3 முறை போயிருக்கேன். அப்படி போய் எழுத்து கூட்டி வாசிச்சு தமிழில் வாசிக்க முடியாது. அந்த காலத்து தமிழ், ராஜராஜ சோழன் எழுதின தமிழை வாசிக்க முடியுமா? முடியாதான்னு நீங்கள் ட்ரை பண்ணணும்னா தஞ்சாவூரில் இருக்க கோயிலுக்கு போங்க, பெரிய கோயிலுக்கு போங்க. அங்கே எழுதியிருக்கும், தமிழ் மாதிரியே இருக்கும், வாசிங்கன்னா வராது. அதுக்கு பேர் வட்டெழுத்து, முட்டையாக இருக்கும். இதுவும் ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு. சோழர் காலத்தில் தான் வட்டெழுத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது. அந்த கல்வெட்டு நான் வாசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான குறிப்பு கிடைச்சிச்சு. குடவோலை முறையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த புதுசுல இந்தியர்களுடைய ஆயுள் என்னன்னு சொல்லுது, 28 வயசுன்னு சொல்லுது. குடவோலை முறையை கண்டுபிடிச்ச காலம் வந்து இப்ப இருந்து 1100 வருஷத்துக்கு முன்னால், இப்ப இருந்து 1100 வருஷம் முன்னால். அந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கான குறைந்தபட்ச வயசு 35 போட்டிருக்கு, அதிகபட்ச வயசு 70 அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 70 வயசுக்கு மேலேயும் நிறைய ஆள் இருந்திருக்காங்க. ஓட்டு போட வந்து தொந்தரவா போகுது, 70ஓட நிறுத்திக்க. வரம்பு ஏன் நிர்ணயிக்கிறாங்க? இன்னைக்கு மெடிக்கல் கோர்ஸ் படிக்கணும்னா வரம்பு வந்து 25 வயசு, 25க்கு மேலே சேர்க்க மாட்டாங்க. எம்பிபிஎஸ்ஓ அல்லது வந்து ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி எல்லாம் படிக்கணும்னா அதிகபட்ச வயது 25. இதுக்கு முன்னாடி இல்லை. ஏன் 25ன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா, கடந்த 3 வருடங்கள்ல 40 வயசுக்கு மேல இருக்க ஆள் பூரா படிக்க வருது. ஒருவேளை நீட் எழுதி வயசாயிருச்சான்னு தெரியல, இல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்ல, அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல, அல்லது அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு சம்பாதிக்கணும்ல, அதுக்காக கூட லேட் ஆயிருக்கலாம், அல்லது இன்ட்ரெஸ்ட் காலதாமதமா வந்திருக்கலாம். திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு, நான் அப்படிதான் ஏதாவது திடீர்னு ஆர்வமாகி போய் படிக்க போயிருவேன். ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் அந்த லிமிடேஷன் கொண்டு வரல. BNYS அப்படின்னு ஒரு கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், 5.5 வருஷம். அது சேலத்தில் 2 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த கோர்ஸ்க்கு மட்டும் வயது வரம்பு நிர்ணயிக்கல. மருத்துவத்தில் அதுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் கிடையாது. அடுத்த வருஷம் வரும், அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் 2 வருஷம் முன்னாடி அந்த கோர்ஸ் முடித்தேன். சரி, சும்மா அதில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால படிக்க போகிறது தான். நான் கிட்டத்தட்ட +2 முடிச்சதுக்கு அப்புறம் இருந்து எல்லா வருஷமும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். காலேஜ் போயில்லை, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, திரும்பி வர்றது, நம்ம வேலைகளை ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறது, இடையில போய் அதுலேயே சீனியர்ஸோட போய் டிஸ்கஸ் பண்ணுறது, ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, இப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கேன் பல படிப்புகள். இப்போ நான் பேசும்போதே வேறு டாபிக் போய் வரேன்ல, இது பூரா நான் வேறு டாப்பிக்கில் படித்தது. ஆர்கியாலஜிங்கிற தொல்லியல் படிச்சிருக்கேன், வரலாறு படிச்சிருக்கேன், தமிழ் படிச்சிருக்கேன், பிலாசபி அண்ட் ரிலீஜியன் ஒரு கோர்ஸ் இருக்குது MA-ல, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் படித்தேன். எக்ஸாம் எழுதலை, படிக்கிறதுனா படிக்கிறது மட்டும்தான், சர்டிஃபிகேட்டுக்காக செய்கிறது இல்லை. சில சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸாம் எழுதுறது. சரியா? அதனால நம்ம சேனலைஸ்டு இல்லை. நமக்கு போகிற வழியில் இன்ட்ரெஸ்ட் திடீர்னு வேற ஒன்றில் வரும், இதையும் செஞ்சுக்கிட்டே அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படி நிறைய லைஃப் வந்து நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஒரு டிவி மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்குது. சேனல் ஒன்று தான் பார்க்க முடியும் ஒரு நேரத்தில் டிவியில். ஆனால் நம்ம மைண்டு தெளிவாக இருந்துச்சுன்னா ஒரே நேரத்தில் பல சேனலில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுக்காக தெளிவுங்கிறது மனசில் அவசியம். சரியா? மறுபடியும் அந்த சோழர் கால கல்வெட்டு ஏறத்தாழ 35 வயசுலேருந்து 70 வயது வரைக்கும் ஓட்டு போடலான்னு சொல்லுது. அப்போ இது ஒரு முக்கியமான குறிப்பு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அந்த சோழர் கால கல்வெட்டுக்கும் 900 வருஷத்துக்கு பின்னாடி வரான், வந்து சொல்றான் உங்களால 28 வயசு வரையும் தான் இருந்தான் அப்படின்னு. இப்ப எது ஆதாரம்? கல்வெட்டு தானே ஆதாரம். என்ன பிரச்சனைனா, இங்க இந்த புத்தகம் எழுதுறவங்க எல்லாம் கல்வெட்டு படிக்க மாட்டாங்க. இந்த உங்க டெக்ஸ்ட் புக் எழுதுறாங்கல்ல ஸ்கூல்ல, அவங்க வந்து கல்வெட்டு வாசிக்க தெரியாது, வரலாறு புத்தகம் அவங்களுக்கு போர் அடிக்கும், அதனால வந்து அதை படிக்க மாட்டாங்க.
அதனால தனித்தனியா போயிருச்சு டிபார்ட்மெண்ட்ஸ். இங்க சொல்ற போய் இங்க போனாதான் தெரியும், இங்க சொல்ற போய் அங்க போனாதான் தெரியும். ஒன்னு இன்னொன்னோட இன்டர்லிங்க். அதனால ஒரு துறை தனியாவே இருக்க முடியாது. இப்ப உதாரணமா நம்ம பேசிக்கா நம்ம உடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிசியாலஜி. மருத்துவத்தில் அப்படிதானே சொல்லுவாங்க, இது ஒரு பிசியாலஜி, அனாட்டமி பிசியாலஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப உடம்பு நமக்கு இருக்கு, அப்ப அது தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியணும். நம்ம சாப்பிட்றோம்னா உணவை சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபுட் அண்ட் டயட். அப்ப அது தெரியணும். இப்படி ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்துறோம், ஒரு லைட்டை யூஸ் பண்றோம், கேமரா யூஸ் பண்றோம், எல்லாமே நம்ம லைஃப்குள்ள இருக்க டிபார்ட்மெண்ட் தான். நீங்க காலேஜில் படிக்க போற எல்லா விஷயமும் நம்மளை சுத்தி உள்ள விஷயம் தான். இதுல உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு காலேஜை பார்த்து தீர்மானிக்காதீங்க, உங்களை சுத்தி பாருங்க. எந்த துறை உங்களுக்கு எந்த வேலை செய்ய பிடிச்சிருக்குன்னு கவனிங்க, அதை சூஸ் பண்ணுங்க, அதை இன்னும் ஆழமா கவனிங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கை சூஸ் பண்ணிடணும். யாரோ படிச்சவங்க நல்ல வேலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு போயிடக்கூடாது. அது அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கும், நமக்கு பிடிச்சதா இருக்குமா? அதனால வேலை இதெல்லாம் அடுத்து. நீங்க படிச்சு முடிக்கும் போதே நீங்க படிக்கிற துறை அப்படியே இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிற ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறைகள்லையும், மருத்துவத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. எல்லா துறைகளுக்குள்ளேயும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு தான் இருக்குது. யார் இதுல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னா, உதாரணமா ஒன்று சொல்றேன். பேஜர்னு ஒரு கருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேஜர் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அது செல்போன் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. பேஜருங்கிற கருவி வெறும் செல்போனோட டிஸ்பிளே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அதை பாக்கெட்லயோ பெல்ட்லயோ மாட்டிக்கிடுவாங்க. அதுல எஸ்எம்எஸ் மட்டும்தான் வரும். ஒன்லி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எஸ்எம்எஸ். அதுவும் இதுல இருந்து கொடுக்க முடியாது, ஒன்லி ரிசீவ். அந்த கருவிக்கு பேர் பேஜர். 2000 இருந்துச்சு, 2001, 2 இப்படி இருந்துச்சு. அந்த பேஜர் வச்சிருக்க நபருக்கு நம்ம ஒரு தகவல் சொல்லணும்னா அந்த பேஜர் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணி இந்த நம்பர் வச்சிருக்காரு பேஜர், அவருக்கு இந்த தகவலை அனுப்புங்கன்னு சொன்னோம்னா அந்த தகவலை அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ் அங்க போய் சேரும் அந்த பேஜர்ல. அவரை எடுத்து பார்த்துட்டு இவங்க நம்ம கூப்பிடுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவார். இதுதான் அந்த கருவி. சரியா? அந்த கருவி 5 ஆண்டுகளுக்குள்ள அழிஞ்சு போச்சு. செல்போனுடைய வருகையினால அந்த கருவி அழிஞ்சு போச்சு. அந்த கருவியை பத்திய படிப்பு இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு கவர்மெண்ட். பேஜர் டெக்னாலஜி 5 பேட்ச் படிச்சுட்டு வெளியே வந்தாங்க. ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே ஒரு 10,000 பேர் இருக்கும் படிச்சவங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? செல்போன் புரியாது அவங்களுக்கு. பேஜர் படிச்சா எப்படி செல்போன் புரியும்? டெக்னாலஜி வேற இல்லையா? அப்ப படிப்புங்கிறது அந்த கால தொழில்நுட்பத்தை தான் சொல்லும், அடுத்த தொழில்நுட்பத்தை சொல்ல முடியாது. யாரு இந்த படிப்பை படிச்சு தெளிவோட அணுகிறாங்களோ அவங்க தான் அடுத்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சுக்கிற முடியும். நீங்க வாட்ச் டெக்னாலஜி பார்த்திருக்கீங்களா? வாட்ச் கடைகள் பார்த்திருக்கீங்களா? விக்கிற கடை பார்த்திருப்பீங்க. சர்வீஸ் சென்டர்ஸ் பார்த்திருக்கீங்களா? வாட்ச் சர்வீஸ் பண்ற சென்டர்ஸ் அதெல்லாம் அப்ப அதிகமா இருக்கும், இப்ப இல்ல, குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப டிஸ்போஸ் வாங்குறோம், யூஸ் அண்ட் த்ரோவா மாறிடுச்சு. சர்வீஸ் பண்றதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அந்த வாட்ச் கடை பூரா இன்னைக்கு மொபைல் கடையா கன்வெர்ட் ஆயிருக்கு. நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா வாட்ச் மெக்கானிசம் படிச்சவங்க, அந்த லென்ஸை மாட்டிட்டு வாட்ச்குள்ள பார்த்து பழகினவங்க, தெளிவா இருந்தவங்க அப்படியே செல்போன் படிச்சுட்டாங்க. ஒரு 3 months ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிச்சுட்டு செல்போன் டெக்னாலஜிக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஆனா வாட்சுக்கும் செல்போனுக்கும் சம்மந்தமே கிடையாது, ரெண்டும் வேற வேற விஷயம். எப்படி அவங்களால படிக்க முடிஞ்சு? சில ஆள் இருந்துச்சு, வாட்ச் அவ்வளவுதான் வழக்கொழிஞ்சிருச்சு, எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ வந்துருச்சு, சைனீஸ் மேக் வந்துருச்சு, இனிமேல் வாட்ச் கடையே இருக்காது அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வேற தொழில் தேடி போனவங்க இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே இருந்து செல்போனுக்கு கன்வெர்ட் ஆனவங்க இருக்கிறாங்க. இதுல யார் தெளிவானவங்க? கன்வர்ஷன். அந்த கன்வர்ஷன்ங்கிறத இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தகவமைப்பு. நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா அந்த துறையை தகவமைப்பதற்காக படிக்கிறோம். அதை சொல்லிக் கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்றதுக்காக படிக்கல. சொல்லிக் கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி தகவமைக்க தெரியலன்னா நம்ம துறை அழிஞ்சு போயிடும், எல்லா துறையும். இப்ப உதாரணமா இளையராஜா மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் வந்தாரு இல்ல 90s. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வெறும் கம்ப்யூட்டர் வச்சு பண்ணாரு. அப்ப இளையராஜா என்ன சொன்னார்னா, இது கம்ப்யூட்டரை வச்சு பண்றது, இது மியூசிக்கே கிடையாது, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அடுத்த ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. இப்ப இளையராஜாவே கம்ப்யூட்டர்ல மியூசிக் பண்றாரு இல்லையா? இப்ப ஏஐ வந்திருக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மியூசிக்ல வந்துருச்சு, அதுல மியூசிக் பண்றாங்க. இப்ப ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்றாருன்னா, ஏஐ எல்லாம் சும்மா,
இவர் பழைய இளையராஜா ஆயிட்டார் இப்ப. இல்ல, அது வயசு அப்படிதான் வேலை செய்யும். புதிய தொழில்நுட்பத்தை நம்மளால அடாப்ட் பண்ண முடியலன்னா அது குறை சொல்லிட்டே இருப்போம். இல்ல, இப்ப ஏஐ வச்சு நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் மியூசிக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் பாட்டு கேட்கறது கூட இல்லை. நான் கார்ல கூட பாட்டு போட மாட்டேன். ஆனா என்னால மியூசிக் போட முடியுது. ஒரு செல்போனை வச்சுட்டு அதுல இருக்க ஏஐ ஆப் எடுத்துட்டு ஒரு 10-12 பாட்டு கம்போஸ் பண்ணேன். மியூசிக் அதுவே பாடுது, ஆள் தேவையில்லை, அதுவே பாடுது. அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணும், நீங்க இப்ப பாட்டு எழுதுனீங்கன்னா 5வது நிமிஷம் மியூசிக் போட்டு கொடுத்துரும். அங்க தஞ்சாவூர்ல இருக்க தமிழ் யூனிவர்சிட்டியில 5 வருஷ படிப்பு இது. மியூசிக் பண்றது எப்படி அப்படிங்கிறது 5 வருஷம் படிக்கணும். இப்ப அவனுக்கு வேலை இருக்குமா இருக்காதா? அவன் தெளிவோட இருந்தால் இந்த ஏஐ புரிஞ்சுக்கிட்டானா, அந்த அந்த அறிவை ஏஐல போய் உள்ள கொண்டு வந்தானா அவன் தனித்து நிற்பான். நான் 5 நிமிஷம் படிக்கிறாள் எவ்வளவு நேரம் நிற்க முடியும்? அப்ப இந்த தெளிவு தான் வித்தியாசம். சரியா? இந்த தெளிவுங்கிற விஷயம் புரியும் போது நம்ம எந்த துறை எவ்வளவு மாறிச்சுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகவமைச்சுக்கிட்டு நம்மளால மூவ் ஆக முடியும். அதனுடைய அடிப்படை தான் பகவத்தையா காலையில துவங்கினாங்க. அதை பார்த்தோன்னே அந்த வேர்லாம் நமக்கு அந்நியமாவோ அல்லது பயமுறுத்துறதாவோ இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள இன்னும் டெப்தா போவீங்க. இப்ப முதல் சுற்று வந்து ஒரு லைட்டா தான் வந்திருக்காங்க. நான் வந்து ஆன்லைன் வழியா கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். ஏன்னா இங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியணும்ல. நம்ம அடுத்த இடத்துல திடீர்னு போய் நிக்க போறோம், என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியணுங்கிறதுனாலையும் பொதுவாகவே பகவத்தையா பேசும்போது நான் ஓய்வா இருந்தேன்னா நான் அந்த உரைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அந்த அடிப்படையிலையும் அதை கேட்டுக்கிட்டே தான் வந்தேன். ஜீவமணி சார் மைக் எடுத்ததுல இருந்து லைன்ல தான் இருந்தேன். இடையில கிளீன் பண்ணதுல கொஞ்சம் டைம் போயிடுச்சு. சரியா? அப்ப தெளிவு அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தான் நம்ம இங்க வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. சைக்காலஜி படிக்கல அல்லது அடுத்தவங்க மனசை கண்ட்ரோல் பண்றது, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்றது, அந்த வேலைக்கெல்லாம் வரல. நம்ம வந்திருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். மனசு இயங்குறது பத்தி புரிஞ்சிருச்சுன்னா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு காரணம். அதனுடைய பேஸ்மெண்டா இருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உடல் பற்றிய புரிதல். அதுல ஒண்ணு தூக்கம். இரவு சரியான நேரத்துல 10 மணிக்கு படுத்து 11 மணிக்கு தூங்கி பழகிட்டா மெலட்டோனின் செக்ரியேஷன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம உள் உறுப்புகள்லாம் ரொம்ப வலுவோடு இயங்கும். நீங்க டாக்டருக்கு படிச்சவங்களா இருந்தாலும் நைட்டு தூங்கலன்னா மெலட்டோனின் அவங்களுக்கு வராது. இவர் டாக்டருக்கு படிச்சவரு மெலட்டோனின் பத்தி எல்லாம் படிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வராது இல்லையா? தூங்கினா மட்டும்தான் வரும். அப்ப மெலட்டோனின் வர வைக்கணும்னா என்ன செய்யணும்? இரவு தூங்கணும். அது செல்போன் பார்த்துட்டு தூங்காம இருந்தாலோ, வேலை செஞ்சுட்டு தூங்காம இருந்தாலோ, சும்மா பேசிட்டு தூங்காம இருந்தாலோ, இல்ல சாமி கொண்டு தூங்காம இருந்தாலோ எதுலயும் ரிலாக்ஸேஷன் கிடையாது. தூங்கலன்னா மெலட்டோனின் கிடைக்காது. அவ்வளவுதான். ஸ்பெஷல் பெர்மிஷன் யாருக்குமே கிடையாது. நான் புரியறதுக்காக எப்படி சொல்லுவேன், கடவுளே மனுஷனா பிறந்து வந்தாலும் அவர் நைட்டு தூங்கலன்னா மெலட்டோனின் கிடைக்காது. ஏன்னா அவர் வர்ற பாடி இருக்குல்ல, இந்த உடம்புக்குன்னு விதி இருக்குது. நீங்க அமெரிக்காவில் வைக்கிற செல்போனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செல்போனா இருக்கட்டும், அதோட பேஸ் ஒண்ணுதான். நீங்க சிம் போட மேலே செய்யாது. இந்த மாடலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்ப இந்த ஹியூமன் பாடியினுடைய யூசர் கைடினுடைய முதல் விதி இரவு தூக்கம் அப்படிங்கிறது தான் அடிப்படை. சரியா? ரெண்டாவது விஷயம், மெட்ரோ ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? மெட்ரோ அல்லது ஏர்போர்ட். இப்போ வந்து அவ்வளோலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை. மால்குள்ளே போனாலே செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புகிறாங்க. இல்லை, லக்கேஜ்லாம் எடுத்து ஒரு மிஷினில் வைப்போம், ஸ்கேனிங் மிஷினில். அப்படி செக் பண்ணி ஒன்றும் டேஞ்சரஸ் இல்லைன்னா அலோவ் பண்ணிடுறாங்க இல்லையா? அந்த ஸ்கேனிங் மிஷினை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த லக்கேஜெலாம் வச்சு இப்படி தள்ளிட்டு போய் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா உள்ள என்ன போகுதுன்னு அந்த மிஷினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது இல்லையா? இப்படி நம்ம தினசரி சாப்பிட்றோம் இல்லையா? சாப்பிட்றோம்ல, எதுக்காக சாப்பிட்றோம்? சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். சாப்பிட்றோம்ல, எதுக்காக சாப்பிட்றோம்? எனர்ஜிக்காகவா? எனர்ஜியா டப்பால வித்தாங்கன்னா இட்லியா எனர்ஜியா? இப்ப எதை சாப்பிடுவோம்? எனர்ஜிக்காக சாப்பிட்டா இப்படி ஒரு ஆப்ஷன் உண்டு. எதுக்காக சாப்பிட்றோம்? அது 2 ஆப்ஷன், பசி ருசி. பசி ருசி ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கிற மெட்டீரியலை காட்டும். எனர்ஜி மட்டும் தனியா கிடைக்காது, மெட்டீரியல் மட்டும் தனியாகவும் கிடைக்காது, ரெண்டும் இன்பில்ட். அப்போ உலகம் முழுக்க உணவு இருக்கு. எப்ப சாப்பிடணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எப்ப சாப்பிடணும்? அதுக்கு தான் உடம்புல இருந்து ஒரு இண்டிகேட்டர் வேலை செய்து பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு. சரியா? அப்ப உடம்புக்குள்ள ஏற்கனவே ஒரு சென்சார் இருக்கு, இயற்கை வச்சுதான் அனுப்பிச்சிருக்கு.
அந்த சென்சார் எப்போ ஆன் ஆகும்னா பசிக்கும் போது. அப்போ பசி அப்படின்னு ஒன்று வந்துருச்சு நமக்கு அப்படின்னா சாப்பிடணும்னு அர்த்தம். அதுக்கு அதில் எக்ஸ்கியூஸ் கிடையாது. பசி வந்துச்சுன்னா சாப்பிடணும். இப்போ பசி வருது, சாப்பிட போகிறோம். இப்போ பசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல உணவா கெட்ட உணவா, அதில் வந்து மோசமான டாக்ஸின்ஸ் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறது எதுனா நம்ம டைஜஷன் சிஸ்டம். எப்போ அது ஸ்கேன் பண்ணோம்னா பசி தான் அதோட ஆன் சுவிட்ச். சரியா? பசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவை அப்புறம் ஸ்கேன் பண்ணி அதில் நல்ல உணவு இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டு விட்டுரும், அல்லது உள்ளேயே ரிஜெக்ட் பண்ணும். சரியா? எது நல்ல உணவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நல்ல உணவுங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியாது, உடம்பு டிசைட் பண்ணும். ஆக இந்த மிஷினை ஆன் பண்ணுற சுவிட்ச் எது அப்படின்னா பசி. நீங்கள் மிஷின்லாம் நல்லா வாங்கி, அந்த ஸ்கேனிங் மிஷின் பல லட்ச ரூபாய்க்கு வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வர எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணணும்னு ரெடியாகி சுவிட்சை மட்டும் போட மறந்துட்டீங்கன்னா என்ன? அப்போ டைஜஷன் சிஸ்டம் அற்புதமானது. இதுதான் படிக்கிறோம் சின்ன வயசுல இருந்து. இல்லை வாயில் ஆரம்பிச்சு இப்படி உள்ள குடல் இப்படி போகுது அப்படி போகுது, எல்லாம் சரிதான். எதுக்கு இதை படிக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு இல்லையா? சாப்பாடு எப்படி சத்தாதுன்னு மாறுறதுக்கு. அது முழுசா புரியணும்னா எப்போ சாப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கணும், பசிச்சு சாப்பிடணும். அப்போ ரெண்டாவது விதி வந்து பசிச்சு சாப்பிட்றது. பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு மிஷினை ஃபுல் ஃபங்க்ஷனில் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை பொருளை கொடுக்குறோன்னு அர்த்தம். அப்படி கொடுக்கும்போது அது தேவையானதை எடுத்துக்கிறோம், தேவையில்லாத ரிஜெக்ட் பண்ணும். உதாரணமாக நீங்கள் தண்ணி பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் மெலன் சாப்பிட்டீங்கன்னா யூரின் வந்து ரெட் கலரில் போகுதா? இல்லை. பலாப்பழம் சாப்பிட்டா எல்லோ கலரில் போகுதா? அந்த ஃப்ரூட்டில் இருக்க கலர் வெளியே போகுதா? ஒரு சில பழங்கள் பீட்ரூட் மாதிரியான சில அரிதான பொருட்களில் மட்டும்தான் அந்த கலர் வந்து எக்ஸஸ் கலர் வெளியே போகும். டேப்லெட் எது சாப்பிட்டீங்கனாலும் அந்த கலர் உடனே வெளியே போயிடும். மெடிசன் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்து வெளியே போயிடும் அந்த கலர், இல்லையா? அது கெமிக்கல் கலருங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா? நம்ம கிட்னி. அதுக்கு அறிவு நம்மளோட ஜாஸ்தி, அது படிக்கல. இல்லை, அது ஏற்கனவே இன்பில்ட் நேச்சர் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சு பிரித்து எடுத்து வெளியே தள்ளி விடுதுல. இது நம்ம பசிச்சு சாப்பிடாமப்பயே இதெல்லாம் செய்யுது. பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன செய்யும்? இன்னும் சென்சிட்டிவாக வேலை செய்யும். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க தேவையில்லாத அல்லது உடம்புக்கு தொந்தரவு தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரித்து எடுத்து வெளியே தள்ளிட்டு தேவையானதை மட்டும் உள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ தானே ஹெல்த் கிடைக்கும். அதுக்கு தான் பசிச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ முதல் இதை தான் வந்து திருக்குறளில், நன்னூலில், நாலடியாரில், சித்தர் பாடல்களில், தமிழ் இலக்கியங்களில் பூரா பசி பற்றி பேசாத எதுவுமே இல்லை. திருவள்ளுவர் வந்து நிறைய திருக்குறள் எழுதியிருக்காரு. நான் அந்த சாதாரணமாக இருக்கும், பசிச்சு சாப்பிடுங்க அப்படின்லாம் இருக்கும். நான் அந்த திருக்குறள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அதுக்குள்ளே போகல, போர் அடிக்கும். ஒரே ஒரு திருக்குறள் வந்து நெகட்டிவாக இருக்கும். நோய் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லியிருக்காரு நிறைய திருக்குறள். ஒரு திருக்குறள் என்ன பண்றாருன்னா, நோய் நிறைய வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு. நோய் நிறைய வரணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிள் தான். பசிங்கிறத வந்து திருக்குறள் வந்து தீன்னு சொல்லும். பல இடங்கள்ல தீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள எரியிற நெருப்பு அப்படின்னு தீன்னு சொல்லுவாங்க. தீ அளவின்றி தெரியான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயோட அளவு தெரியாதவன், தீ அளவின்றி தெரியாதவன். இங்க தீயே தெரியாதவங்க அதிகம், அப்புறம் எப்படி அளவு தெரியும்? இல்ல, தீனா பசி, பசியே தெரியாதவங்க அதிகம். அவர் என்ன சொல்றாருன்னா பசியோட அளவு தெரியாதவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. தீ அளவின்றி தெரியான். அளவு தெரியலனாலே எப்படி சாப்பிடுவோம்? பெரிதுண்ணின். பெரிதுண்ணின்னா அதிகமா சாப்பிடுறவங்க. தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணின், நோய் அளவின்றி படும். அப்ப நோய் அதிகமா வர்றதுக்கு என்ன வழி? நோய் அளவில்லாம வரணும். எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா நோயும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிள். பசிச்சு சாப்பிடாதீங்க, அளவு கம்மியாவே சாப்பிடாதீங்க, வயிறு நிறைய முட்டை அடிச்சு விட்டுருங்க. பசிக்க கூடாது, வயிறு முட்டை சாப்பிடணும். இது ரெண்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இது ரூல் 1 பிரேக் பண்ணா. ரூல் 2 சேர்ந்து நைட்டு தூங்குறதுல நைட்டு 10 மணிக்கு மேல வாட்ஸ்அப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படியே போய் சுத்தி 12 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப சீக்கிரமா எல்லா நோயையும் முதல்ல ஓபன் பண்ணி வச்சிடறோம் டோரை, வெல்கம்னு எல்லா நோய்க்கும். பசிச்சு சாப்பிடலனாலே எல்லா நோயும் வர்றதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ என்ன பண்றோம்னா எமர்ஜென்சி SMS அனுப்பி, வாட்ஸ்அப் அனுப்பி கூப்பிடுறோம் சீக்கிரமான்னு. அதுதான் வந்து இந்த நைட்டு தூங்காம இருக்கிறது. ரொம்ப நாள் பட்னி போட்டிருக்கோம் ஒரு நாயன்னு வச்சுக்கோங்களேன். நாய் பசிச்சோடனே
ரொம்ப அலர்ட்டாக சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்கும். வீட்டில் வளர்த்திங்கனாலும் சரி, இயல்பில் இருக்கிறதும் ஒரு கட்டத்துக்கு மேலே குலைச்சி கேட்கும். இப்படி 3 நாள் விட்டீங்கன்னு வைங்க, வெறித்தனமாக இருக்கும் இல்லையா? அப்படி வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்கிற நோய் எப்படி சாப்பாடை பார்த்தோன்னே ஓடி போய் கவுமோ, அப்படி பசிச்சு சாப்பிடாம நைட்டு தூங்காம இருக்கிறவங்களுடைய உடல் நோயை பார்த்து கவ்வும் அப்படின்னு ஒரு பழம்பாடல் சொல்லுது தமிழ்ல. சரியா? நோய் பற்றிய அறிவு நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப அதிகம். யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம அதுல இருந்து தான் அதை ரியலைஸ் பண்ணிட்டு அதை திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், புதுசா கண்டுபிடிச்சது இல்லை இதெல்லாம். அப்ப இந்த உடம்புங்கிற யூசர் கைடு இருக்குல்ல, இந்த யூசர் கைடு, இந்த உடம்ப சரியா பாத்துக்கிறதுக்கான யூசர் கைடுல 2 விதி ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஒன்னு இரவு தூங்குறது, இன்னொன்னு பசிச்சு சாப்பிடுறது. என்ன சாப்பிட்றதுங்கிறதுலாம் அப்புறம், முதல் விஷயம் பசிச்சு சாப்பிடணும். எதை சாப்பிட்டீங்கனாலும் பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல பெரும்பாலான பிரச்சனையை அதுவே சால்வ் பண்ணும். நைட்டு தூங்கிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க பிரச்சனையும் அது சால்வ் பண்ணும். அதனால இந்த 2 விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பசிச்சு சாப்பிட்றது, இரவு தூங்குறதுங்கிற 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம முன்னோர்கள் மாதிரி வலுவான ஒரு உடல், விசையான உடல் இதெல்லாம் கிடைக்கும். நைட்டு தூங்கினாலே திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப தீர்க்கமா இருக்கும். திங்க் பண்ற விதம் நீங்க ஒருத்தரை பாத்தீங்கன்னா கண் இப்படி ஆசிலேட்டடா இருக்கும், பாத்திருக்கீங்களா? சிலர் மட்டும் கண் இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயத்த நர்வஸாவே இருப்பாங்க எப்பயுமே. அவங்க நைட்டு தூக்கம் இல்லாதவங்களா இருப்பாங்க. இயல்பாவே அவங்க தூங்கலைன்னா இது வரும். இப்படி செஞ்சா தூக்கம் போயிடும். ஒரு விஷயத்துல ஓவரா பயந்தீங்கன்னா தூக்கம் போயிடும், அல்லது தூங்கலைன்னா பயம் வந்துடும். இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட். அப்ப உடம்ப டேமேஜ் பண்ணீங்கன்னா மனசு கெட்டு போகும், மனசை டேமேஜ் பண்ணீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அதனால இது ரெண்டையும் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான வழிதான் உடலினுடைய இந்த 2 விதி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்றோம்ல உணவு, ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், இது என்னவா மாறும்? நான் இதே கேள்வியை ப்ரொஃபஸர்ஸ்ட கேட்டிருக்கேன், டாக்டர்ஸ்ட கேட்டிருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டிருக்கேன். என்னவா மாறும்? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, புக்லன்னு சொல்லாதீங்க. என்னவா மாறும்? கார்போஹைட்ரேட், நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், வேஸ்ட். அதோட தொடர்ச்சியா இல்ல வேஸ்டா தான் மாறுமா? எல்லாமே வேஸ்டாவே ஆகுறது இல்ல இல்லையா? உணவு சாப்பிட்றதே சும்மா தானே, இப்படி மாறுது இல்லையா? வேற ஏதாவது பதில் இருக்கா அதுக்கு? எனர்ஜியா மாறுது. சரி, வேற? ரொம்ப பேசிக்கான ஒரு உண்மை இருக்கு இதுல. நம்ம இப்போ ஒரு உணவை சாப்பிட்றோம், நீங்க சாப்பிட்ட உணவுல மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெட்டீரியல்ஸ்னா கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம். எனர்ஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து உடம்பு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இப்ப இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்டெஸ்டைன் வழியா டைஜஸ்ட் ஆகி அது ரத்தத்துல கலக்குது. ரத்தத்துல கலக்கும் போது சத்துக்களாக மாறுது இல்லையா? இந்த சத்து ஆனோம்னா நம்ம விட்டுறோம், அதை மறந்துடுறோம். கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் அப்படி முடிச்சுக்கிறோம் இல்லையா? உடம்புல எங்கெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்கு, இதை இந்த பக்கம் யோசிச்சு பார்க்கணும். உதாரணமா கால்சியம் எங்கெல்லாம் இருக்கு? எலும்புல இருக்கு, போன்ல இருக்கு. அப்படின்னா நீங்க இப்ப சாப்பிட்ட உணவுல கால்சியம் இருந்துருந்துச்சுன்னா இந்த உணவு என்னவா மாறுதுன்னு அர்த்தம். கால்சியமா மாறுதுங்கிறது ஒரு லெவல், எலும்பா மாறுதுங்கிறது தானே ஃபைனல் இல்லையா? அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன, நம்ம தாத்தாக்கள் காலத்துல சொன்னதை சொல்றேன். நீங்க சாப்பிட்ட உணவு உடலாக மாறுகிறது, அதானே எண்டு. அதுக்கு இடையில உள்ளதெல்லாம் படிச்சுக்கலாம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் படிக்கலாம். இதை மறந்துட்டீங்கன்னா படிப்பு பூரா வேஸ்ட் இல்ல. கார்போஹைட்ரேட்டா மாறுது, மாறட்டும். ஒருவேளை உடம்புக்கே இப்ப நான் படிக்கலன்னு வச்சுக்கோங்க, கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா என் உடம்புக்கு தெரியுமா தெரியாதா? நான் எதை சாப்பிட்டாலும் அதான் மாத்த போகுது. படிச்சு மாத்தல, அது என்ன மாத்துதுங்கிறத நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால படிக்கலனாலும் அது அப்படிதான் மாத்த போகுது, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா இதோட எண்டு தெரியணும் நமக்கு. இப்படி நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எல்லாம் என்னவா மாறுது அப்படின்னா உடலாக மாறுது. சரியா? உடலாக மாறுகிறதுங்கிற பதிலை ஒரு பேராசிரியர் கூட சொல்லல, ஒரு ஆசிரியர் கூட சொல்லல, இங்கே சொல்லல. நான் 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், பல கல்லூரிகள்ல, பல பல்கலைக்கழகங்கள்ல சொல்லல. ஏன்னா மறந்து போச்சு. அது நம்ம படிச்சது ஃப்ரெஷ்ஷா ஞாபகம் இருக்கு. கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் அதுக்கு மேல என்ன ஆகுது? அப்ப அது உடம்புங்கிறது நம்ம ஞாபகம் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு பிஸ்கட்டை கையில வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, அஸ் பர் சயின்ஸ் அடுத்த 6 ஹவர்ஸ்ல அந்த பிஸ்கட் உங்க பாடியா மாறுது, அப்படிதானே? அதான் அறிவியல், அதை தான் படிக்கிறோம். எப்படி மாறுதுங்கிறது தான் நமக்கு பிசியாலஜி சொல்லி தருது, டைஜஷன் சொல்லி தருது.
அப்ப நீங்க சாப்பிட்ற உணவு மோசமானதாக இருந்தால் உங்க உடம்பு எப்படி ஆகும்? ஏன்னா உணவு தான் உடல். சரியா? உங்க உடம்பு எப்படி இருக்கணும் நாளைக்கு? எப்படி ஆனா உடலை வந்து நீங்க விரும்புறீங்க? அது வெறுமனே மனசுல ஆரோக்கியமான உடல்னு டெய்லி காலையில எழுந்திரிச்சு 108 தடவை சொன்னாலோ அல்லது மேற்க கிழக்க தெற்க எங்கேயாவது பார்த்து தியானம் பண்ணாலோ கிடைக்காது. எங்க இருந்து கிடைக்கும்? உணவுல இருந்து கிடைக்கும். சாப்பிட்ற உணவு பூரா மோசமானது. இப்ப இந்த போன வாரம் மயனீஸை பேன் பண்ணியிருக்கான். நான் இந்த மாதிரி 1232 பொருள் இருக்கு நம்ம ரொட்டீன் யூஸ்ல உள்ள டேஞ்சரஸ். அதிகமா பயன்படுத்துறது இன்னைக்கு உள்ள சின்ன குழந்தைகள் தான். டேஞ்சரஸ் 2-3 தான் பேன் பண்ணியிருக்கான். அந்த பஞ்சு மிட்டாயோட கலர் எத்தனை வருஷமா இருக்கு? எப்ப அது மோசமானதுன்னு கண்டுபிடிச்சாங்க? இப்பதான். அதனால இப்பதான் ஒன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சில நேரம் பிசினஸ்ல பாதிப்பு வரும்னா நிறுத்திடுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நம்ம அதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம பசியையும் தூக்கத்தையும் சரியா வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த மயனீஸ் நமக்கு பிடிக்காம போயிடும். நாக்குக்கு நல்ல மயனீஸ் பிடிக்கும், எல்லா மயனீஸும் மோசம் இல்லை. அந்த கன்வெர்ட் ஆயிருது இல்லை, அதோட தன்மை மாறுது இல்லையா, அதை எடுத்து நாக்கில் வைக்கும் போதே நமக்கு வந்து டேஸ்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம தான் சுவிட்சை ஆன் பண்ணியில் வச்சிருக்கோம். உடனே வேண்டான்னு சொல்லலாம், இது வேணாம் எனக்குன்னு தூக்கி போட்டுருவோம். அதனால இது ரெண்டுல கவனம் செலுத்தினா போதுமானது. அப்ப இது உடலாக மாறுகிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியமான வலுவான ஒரு உடல் வேணும்னா ஆரோக்கியமான நல்ல உணவை சாப்பிடணும்னு அர்த்தம். ஒரு வீடு கட்டணும், வீடு நல்லா 100 வருஷத்துக்கு இருக்கணும். ஆனா செங்கல் மட்டும் கிடைக்கிறது ஆஃபர் பிரைஸ்ல, லோக்கலா மலிவான செங்கலை வாங்கி கட்டுவீங்கன்னா வீடு வலுவா இருக்குமா இருக்காதா? அப்படிதான் உணவு நல்லா இருந்தால், நீங்க சாப்பிட்ற உணவு நல்லா இருந்தா உங்க உடம்பு நல்லா இருக்கும். இது ரெண்டு விதிக்கு உட்பட்டு. உணவு மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு பசிக்கும் போது சாப்பிட மாட்டேன், நைட்டு தூங்க மாட்டேன் அப்படின்னு தூங்கணும். அப்படி இருந்தாலும் பெரிய ரிச் ஃபேமிலிஸ்ல இந்த கல்ச்சர் இருக்கும். பெரிய பணக்கார வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காலையில இருந்து புரோட்டீன் ஃபுட்டு, மினரல் ஃபுட்டு, விட்டமின்ஸ் எல்லாமே கணக்கு பார்த்து கொடுப்பாங்க. ஆனா தூங்குற டைம் வந்து நைட் 2 மணியா இருக்கும். பசிச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்க டேபிள் மேனர்ஸ் காலைல 8 மணிக்கு அங்க உட்காந்து சாப்பிடணும், இப்படி வச்சிருப்பாங்க. ஃபுட்டெல்லாம் ரிச் ஃபுட்டு. ஆனா இந்த 2 விதியை ஃபாலோ பண்ணலன்னா ஒர்ஸ்ட், எதுவுமே யூஸ் ஆகாது. இந்த 2 விதியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ரிச் ஃபுட்டே இல்லைன்னா கூட உடம்பு வந்து சரி பண்ணும். அதனால இது 2 மிங்கிள் ஆகணும். நல்ல உணவு மட்டும் விஷயம் இல்லை, இந்த விதிகள் 2 இணையும் போதுதான் அது முழுமையடையும். அதனால நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு உணவையும் கவனிங்க. அது நல்ல உணவா இல்லையான்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுல இருந்து பாருங்க. நல்லதுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடுங்க, நல்லது இல்லைன்னு டவுட் வந்துச்சுன்னா யார்ட்டையாவது கேட்டுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இதுதான் உங்க உடம்பு. இது உங்க நாளைக்கு கை ஆகலாம், நாளைக்கு உங்களுடைய கால் ஆகலாம் இல்லையா? அப்ப நீங்க சாப்பிட்ற உணவு நல்லதா இருக்கணும் இல்லையா? அதை கவனிச்சுக்கோங்க. மோசமான உணவுகளை அதிகமா எடுத்து உள்ள போட்டு ஒரு கட்டத்தில் உடம்பவே குப்பை தொட்டியா மாத்திட்டோம்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாம போகும். சரியா? இதான் உடல் பத்தி நான் சொல்ல வந்த விஷயம். ஒரே ஒரு செய்தியை வந்து மனம் பத்தி சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செய்யறேன் இந்த செஷனை. கடாரம் அப்படி நான் சொன்னேனே உங்களுக்கு என்ன தோணுது? கடாரம் கேள்விப்பட்டதா இருக்கா? கடாரம் கொண்டான் யார் படம்? யார் படம்? ஹீரோ விக்ரமா? விக்ரம் பையனா? போஸ்டர் மட்டும் தான் பாத்தீங்களா? படம் பார்க்கலையா? ஆமா, விக்ரம் பையன். ரெண்டு பேரும். சரி, கடாரம் சொன்னோன்னே உங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுல? அப்படி வந்துச்சு இல்லையா? அதுக்கு பேர் தான் பகவத் ஐயா தாட்டுன்னு சொன்னாரு. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு அப்படியே டெவலப் பண்ணீங்களா உட்காந்து யோசிச்சு? இல்ல கடாரம்னு கேட்டோன்னே அப்படி வந்துச்சா? யாரெல்லாம் அந்த போஸ்ட் பாத்தீங்களோ அவங்களுக்கு அப்படி வந்திருக்கும். வந்துச்சுல, அதுக்கு பேர் தாட்டு. இதைத்தான் ஐயா சொல்லும் போது தானா வந்துச்சுல, அதுக்கு பேர் தாட்டு. இப்ப வரலையில ஒன்னும் மிச்ச ஆட்களுக்கு அவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, எப்படி கடாரம் கொண்டான் அப்படின்னு. அதுக்கு பேர் திங்கிங். இல்ல நம்மளா யோசிக்கிறோம்ல, இதுக்கு பேர் திங்கிங். இது 2 ஆழமா உங்களுக்குள்ள கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, திங்கிங்கிறது நம்ம செய்யறது, தேவையானதை மட்டும் செய்யணும். எப்ப செய்யணுங்கிறதையும் காலையில ஐயா ஆன்சர் சொன்னார். ஏதாவது ஒரு வேலை செய்ய போறோமா, அதை பத்தி திங்க் பண்ணுங்க. சும்மா இருக்கும் போதே திங்க் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தாட்டுங்கிறது அது வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை, அது தானா வர்றது, நம்ம பொறுப்பு இல்லை. ஒரு படம் பார்க்க போறோம், கடைசியா என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம்? என்ன படம்டா? குட் பேட் அக்லி. சரி,
அதுக்கப்புறம் படம் வந்துருச்சே டூரிஸ்ட் ஃபேமிலி. அது கூட இன்னும் சில படங்கள் வந்திருக்கேன். ரெட்ரோ. சரி, ரெட்ரோ நல்லா இருக்கா? குட் பேட் அக்லி நல்லா இருக்கா? குட் பேட் அக்லி இல்ல. அந்த அந்த எது உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதா உங்க மனநிலை. நீங்க சொல்ற படத்தை வச்சு உங்களை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலும் ரெட்ரோ பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதுல கதை இருக்கு. கதை இருக்கக்கூடாது. குட் பேட் அக்லியில் ஏதாவது கதை இருக்கான்னா கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பழைய சிவாஜி படம் அது. இல்லை படம் வந்து பிரியாணியில் மசாலா போடுவாங்க, மசாலாவில் பிரியாணி போடக்கூடாதுல்ல. இது ஏன் மனநிலை, இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் பிடிக்காது. நான் பிடிக்காத படத்துக்கு போவேன், பிடிச்ச படத்துக்கும் போவேன், கருத்தே இல்லாமையும் படத்துக்கு போவேன். அதில் நான் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்துட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி, இடையில கேங்கர்ஸ்னு ஒரு படம் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டுக்கும் இடையில. இல்லை, வடிவேல் சுந்தர்சி. அப்போ இந்த நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னே அப்படி விஷுவல் வருது இல்லையா, மைண்டில் டக்குன்னு வருது இல்லை, அதுக்கு பேர் தாட். அப்படிதான் வரும். பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்படி ஏன் வந்துகிட்டே இருக்குன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யங் ஏஜில் வந்து வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம் இல்லையா. பெரியவங்களோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அல்லது பெரியவங்களா நினச்சிக்கிட்ட சின்ன பசங்களோட பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு தோன்றது பூரா வந்து நம்ம தான் காரணம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுது. எதுக்கு நமக்கு இப்படி தோணிக்கிட்டே இருக்கு, தேவையில்லாமல் எதுக்கு இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தூக்கம் வந்து இல்லாமல் போகும். அதனால எது வந்தாலும் அது நம்ம உருவாக்கலை. ஒரு படத்துக்கு போயிட்டோம், ரெட்ரோ, குட் பேட் அக்லி, ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டோம். அங்கே நடக்கிற ஸ்க்ரீனில் வர்ற சீன்ஸ் வந்து நமக்கு பிடிக்கல. இப்போ போய் எடிட் பண்ண முடியுமா? ஏன் எடிட் பண்ண முடியாது? ரெண்டு காரணம். ஒன்று, அதை நம்ம எடுக்கலை இல்லையா. இன்னொரு காரணம், அது இறந்த காரணம், ஏற்கனவே எடுத்து தான் வந்திருக்கு இல்லையா. தாட் வந்து அதே தான். இந்த ரெண்டு காரணமும் பொருந்தும். தாட்டை உருவாக்குனது நம்ம இல்லை, அதோட டைரக்டர் நம்ம இல்லை. அப்புறம் அது இப்போ வந்துகிட்டு இருக்கே தவிர அது பாஸ்ட், ஏற்கனவே நடந்து முடிஞ்சது தான் இங்கே நினைவுகளாக வந்துகிட்டே இருக்குது. அதனால அதை திருத்தணும், அதை நிறுத்தணும், மாற்றிடணும், இப்படிலாம் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெரும்பாலும் யங் ஏஜில் அந்த கவலைகள் இருக்காது. கொஞ்சம் அனுபவமாக அறிவு வந்துருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு பூரா இந்த கவலை வந்துடும். சரியா? திங்கிங்கை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போதைக்கு. திங்கிங்கில் தேவையில்லாத எது வேணுமோ அதை யோசிங்க, இல்லைன்னா விட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சதை யோசிங்க. ரெண்டே விஷயம்தான். பகவத்தையா வந்து பாசிபிள் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாசிபிள்னா என்ன, உங்களுக்கு என்ன சாத்தியமாகுது, எதை செய்ய போறீங்களோ அதை பற்றி யோசிங்க, அதுதான் யூஸ்ஃபுல். சரியா? தாட் வந்து மனசை பொறுத்த வரையும் ஒரு வேல்யூலெஸ், அதுக்கு ஒரு பவர் இல்லை. அதை எப்போ திங்கிங்காக மாத்துறீங்களோ அப்போதான் அது பவர்ஃபுல். சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அப்போ அந்த கடாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அப்படின்னா என்னன்னா, ராஜராஜ சோழன் இருந்தார்ல, யாரு, நம்ம பொன்னியின் செல்வன்ல ஜெயம் ரவி, அவர் வந்து பிற்காலத்தில் அரசராகிறார், ராஜராஜ சோழன் ஆகிறாரு. அவர் பேர் அருண்மொழித்தேவர். அந்த காலத்தில் அரசராகும் போது ஒரு பேர் வைப்பாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு சங்கராச்சாரியாரா ஒருத்தர் தேர்வு பண்ணாங்க. நியூஸ்ல பாத்தீங்களா, பேப்பர்ல வந்திருக்கோம் இல்லையா. அவர் பேர் வேற, ஆனா சங்கராச்சாரியாரா தேர்வு பண்ணோன்னே ஒரு பேர் வச்சிருவாங்க, புதுசா வச்சிருவாங்க. இப்படிதான் அந்த காலத்து பழக்கம். அதாவது ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு பேரு, காலேஜுக்கு போகும்போது ஒரு பேரு, அப்புறம் லைஃப்ல செட்டில் ஆகும்போது ஒரு பேரு, இப்படி வைக்கிற பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. நிறைய பேர் வரும், அரசர்களுக்கு சமையர்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கும். அப்படி அருண்மொழித்தேவர் ராஜராஜ சோழனா மாறுறாரு. அப்ப ராஜாவாயிட்டார். இப்ப ராஜராஜ சோழன் ஒரு படம் இருக்கு, சிவாஜி நடிச்ச படம், பழசு. அது நேரடியாக அவர் கோயிலை கட்டின வரலாறுலாம் அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அந்த ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்னால அவர் மகன் யாரு, இதுவரையும் அந்த படத்துல எல்லாம் வரல, ராஜேந்திர சோழன். அவர் பேர் வந்து ராஜேந்திர சோழன். சரியா? அந்த ராஜேந்திர சோழன் இலங்கைக்கு படையெடுத்து போறாரு, இந்த பக்கம் மலேசியாவுக்கு படையெடுத்து போறாரு, இப்படி பல நாடுகளை, இந்தோனேஷியாவுக்கு போறாரு, இப்படி பல நாடுகளை வந்து அவர் போர்ல வந்து வெற்றி கொண்டு நம்ம நாடா மாத்துறாரு, சோழ நாடா மாத்துறாரு அந்த காலத்துல. சரியா? அப்படி மலேசியா அப்படிங்கிற நாட்டுடைய பழைய பேர் தான் கடாரம். அப்படின்னா அதான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பேர் யாரை குறிக்கும்னா ராஜேந்திர சோழனை குறிக்கும். கடாரம்ங்கிற நாட்டை வெற்றி கொண்டவர் அப்படிங்கிறதுக்காக அது. நீங்க கடாரம் கொண்டான் விக்ரம் படம் மலேசியாவில் எடுத்தது, அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு படத்தோட தலைப்பு தெரியணும்னா கூட கொஞ்சம் இந்த சைடு வரலாறு தெரியும்.
முழு சோழ வரலாறு இல்லை, கொஞ்சம் அந்த டயத்தில் டவுட் வந்துச்சுன்னா அப்படியே கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா 2 வரியை படிச்சுட்டு வந்துடலாம். அப்பப்போ நமக்கு வர்ற கேள்விக்கு பதில படிச்சிங்கன்னா மைண்டில் வந்து ரொம்ப நல்லா நிற்கும். அப்பப்போ அதை கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா ஹிஸ்ட்ரி நம்ம மைண்டில் நின்றுகிட்டே இருக்கும். ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா விஷயமும். சரி, நான் இப்போ சொல்ல வந்ததுக்கு வரேன். இப்போ கடாரம்னா மலேசியாவில் இருக்க ஒரு ஸ்டேட்டு இன்னைக்கு, அதுக்கு பேர் கெடா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது மலேசியாவில். 13 ஸ்டேட்டு, அதில் ஒரு ஸ்டேட்டோட பேர் கெடா. நான் மலேசியாவுக்கு போயிருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கெடா இங்கே தானே இருக்குது. சரி, ராஜேந்திர சோழன் இறங்கின இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் கிளம்பி அங்கே போயிட்டேன். அது ரொம்ப தூரம், ஒரு 8-10 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. மலேசியாவுக்குள்ளேயே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மெல்லாம் சேர்ந்து அந்த கெடாங்கிற ஊருக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். இன்னைக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறோம், நாளைக்கு போய் இறங்குறோம், ராஜேந்திர சோழன் இறங்கின இடத்த போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய சோழ சாம்ராஜ்யம். அதில் போய் மலேசியாவுக்கு கப்பல் படையில், ஃப்ளைட் கிடையாதுல, கப்பலில் படையெடுத்து போய் வெற்றி கொண்ட ஒரு ஊர். அங்கே எப்படி இருக்கும் அரண்மனை இல்லையா? இப்படி நம்ம யோசிப்போம்ல. நாளை காலையில் ஒரு இடத்துக்கு போக போகிறோம்னா இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிடும். யோசிச்சு ஒரு அரண்மனையெல்லாம் டிசைன் பண்ணிடுவோம் நம்ம. நீங்கள் அரண்மனை டிசைன் பண்ணுறதா இருந்தால் எதை வச்சு டிசைன் பண்ணுவீங்க? மைண்டில் இப்படி தோணுது அப்படின்னா அநேகமாக பொன்னியின் செல்வன், அதை விட பாகுபலி, அந்த படங்களில் வந்த மகிழ்மதி அப்படியே எடுத்து கோர்த்தோம்னா ஒரு அரண்மனை ஒன்று மைண்டில் வந்துடும். இப்போ நாளைக்கு உண்மையிலே போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட்டில் ஏறி போய் மலேசியாவில் பஸ்ஸை பிடிச்சி கெடாவுக்கு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் இறங்கியிருப்பார் இப்படி சொல்கிறாங்க. சரியா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செங்கல் கட்டடம் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த காலத்தில் அரண்மனைன்னு வாங்க, இந்த காலத்தில் போனால் நம்ம வீடை விட சின்னதாக இருக்கும். பேரரசர்கள்னு வாங்க, அது ஒரு குக்கிராமமாக இருக்கும். அப்படிதான் கொஞ்சம் பில்டப் பண்ணுற வழக்கம் உண்டு. அங்கே அது உண்மையிலே பெரிய ஊர், பெரிய கோட்டை இருந்திருக்குது, அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் கடாரம்னு தேடி போகிறோம், பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன செங்கல் வரிசையை மட்டும் காட்டி இதுதாங்க அது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அதை பிடிக்குமா பிடிக்காதா? ஏன் பிடிக்காதுன்னு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு தான் அதை பார்க்குறோம். நேற்று நைட்டே கட்டிடுறோம்ல மைண்டில் ஒரு கோட்டையை, மனக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அதை. அந்த காலத்தில் மனசில் கட்டிடுறோம்ல, பெருசாக படத்தில் பார்த்ததெல்லாம் வச்சு கட்டி ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இந்த கடாரத்தை, அங்கே போய் பார்க்குறோம் அங்கே இல்லை. ஒரிஜினல் அப்படி தான் இருக்குது. அது இடிஞ்சு 500 வருஷம் ஆச்சு. 500 வருஷமாக அப்படி தான் இருக்குது. நம்ம நேற்று நைட்டு தான் கட்டினோம் ஒரு கோட்டையை மைண்டில். இதை எடுத்துட்டு போய் அங்கே பார்க்குறோம், இப்போ அது பிடிக்கல. அது பிடிக்காம போனதுக்கு என்ன காரணம்? அதுதான் காரணமா இல்லை நம்ம மனசில் கட்டின கோட்டை காரணமா? இப்போ எது சரி எது தப்பு? இப்போ ஒருத்தருக்கு ஒன்றை பார்த்தோன்னே பிடிக்குது, ஒருத்தருக்கு ஒன்றை பார்த்தோன்னே பிடிக்கல. இது அதோட பிரச்சனையா நம்மளோட பிரச்சனையா? நம்மளோட பிரச்சனைன்னு பொதுவாகவும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம அதை பற்றி முன்னாடியே யோசிச்சு எடுத்த ஒரு முடிவு இருக்குல்ல, அதுக்கு பேர் முன் முடிவு. முடிவுனா பின்னாடி தான் வரணும். இப்போ ஒரு படத்துக்கு போறீங்க, கிளைமாக்ஸை மட்டும் கட் பண்ணி முன்னாடியே போட்டு கட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லை? இந்த படத்தோட ஸ்பெஷல் ப்ரீ கிளைமாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா பார்ப்பீங்களா? சுவாரஸ்யம் போயிடும். அப்போ முடிவுனா பின்னாடி தான் வரணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் முன்முடிவு. முன்முடிவு மைண்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் செய்கிற எந்த விஷயத்துலையும் திருப்தி கிடைக்காது, பிடிக்காம போயிடும். இல்லை காலங்காலமாக இருக்க ஒரு ஊரவே பிடிக்காம போகுதுன்னா அப்பா அம்மா செய்கிறது பிடிக்காம போகும், படிக்க போகிற விஷயம் பிடிக்காம போகும், ஒரு படம் பிடிக்காம போகும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஒரு விஷயம் பிடிக்கலன்னா காரணம் யார் அப்படின்னா நம்ம இல்லை, நம்ம எடுத்த ஒரு முடிவு, ஒரே ஒரு முடிவு. அப்போ முடிவுங்கிறத வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. மைண்டில் அப்படி ஒரு கருத்து வருதா அப்படியே விட்டுறணும், அது ஒரு கருத்தாகவே இருக்கட்டும். அதை முடிவாக ஆக்கக்கூடாது. ஃப்ரீசிங் ஸ்டேட் அல்லது மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம போகாமல் சின்ன குழந்தைகளுக்கு மனம் எப்படி இருக்கும்னு காலையில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஜெயமணி சார் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளே சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மா அடிப்பாங்க, நம்மளை அடித்தோடனே ஓடுவோம், கொஞ்ச நேரத்தில் அம்மா கூப்பிடுவாங்க, அவங்கள்ட்டே போயிடுவோம். இன்னும் சொன்னால் அழுகிற குழந்தை அடி வாங்கின அம்மாட்ட தான் போய் சரண்டர் ஆகும் இல்லையா? திரும்பி அம்மாட்டே தான் போவோம், அவ்வளோ சீக்கிரமாக மறந்துடுவோம். வயசு ஒரு 2 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிஷம் கோவிச்சுக்கிடுவாங்க, அப்புறம் 5 நிமிஷம், அப்புறம் 10 நிமிஷம், இப்படி டைம் கூட்டிக்கிட்டே போகும். ஆக மொத்தம் எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்க வேண்டியதில்லை. தேவையான விஷயத்த உடனடியாக கைவிட தெரிஞ்சிருக்கணும். அதில் இந்த வேடை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், முன்முடிவு. முன்முடிவு அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் நம்மளால் கைவிட முடிஞ்சுன்னா
எதை பற்றியும் முன்னாடியே முடிவு பண்ணாமல் வச்சுருந்தோம்னா, ஒரு ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கணும், என் லைஃப் இப்படி தான் இருக்கணும், இல்லை என் ஸ்கூல் இப்படி இருக்கணும், என் வாத்தியார் இப்படி இருக்கணும், என் பேரண்ட் இப்படி இருக்கணும், உங்களுக்கு இருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே தான். இப்படி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் வேற வேற டிசைனில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் வீட்டிலேயே 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கூட சிஸ்டரோ பிரதரோ பிறந்திருக்காருன்னா அவர் பேரண்ட் எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா அவர் வேற மாதிரி நினைப்பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரியே நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 பேர் நினைக்கிற மாதிரி ஒரு பேரண்ட் வேணும்னா செய்ய தான் செய்யணும். இல்லை, அது உண்மை இல்லை. நம்ம மைண்டில் தோன்றது பூரா உண்மை இல்லை. ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருப்போம், யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கதைகளில் பார்த்துருப்போம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாத்தியாரையோ ஒரு பேரண்ட்டையோ ஒரு ஸ்கூலையோ காலேஜையோ ஒரு எதிர்காலத்தையோ உருவாக்கவே முடியாது. எது ரியலோ அதுக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகணும். அதானே கரெக்டு. நம்ம ஒரு டூப்ளிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரியல் அப்படி இல்லைன்னு கவலைப்படுறது வந்து பயன்படுமா? அதனால மைண்ட்ல தாட் அப்படிதான் வரும். இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படிதான் வரும். வர்றது நல்ல விஷயம்தான். அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு ட்ரை பண்ணலாம். ஆனா இப்படி இருந்தாதான் சரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடக்கூடாது. முன் முடிவுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா லைஃப்ல எதை பார்த்தாலும் பிடிக்காது. எதுவுமே வந்து நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நினைச்ச மாதிரி எப்படி உலகம் இருக்கும்? இல்ல, உலகம் வந்து ஏறத்தாழ 400 கோடி வருஷமா இருக்கு. 400 கோடி வருஷம். நம்ம முந்தா நாள் பிறந்துட்டு இல்ல நான் நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? அது நினைச்ச மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அதனால அதுக்குள்ள நமக்கு பிடிச்ச மாதிரியான லைஃபை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இதுதான் லைஃபுடைய ரியாலிட்டி. நீங்க போக போக புரிஞ்சுக்கிருவீங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய 3 சொற்கள் அது மட்டும் ஞாபகப்படுத்துறேன். 1 தூங்குறது, 2வது பசிச்சு சாப்பிட்றது, 3வது முன் முடிவு. இந்த 3 பத்தி தான் இப்ப பேசியிருக்கேன். சரியா? இந்த 3 சொல்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருக்கும்போது அதை திருப்பி யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. எது புரியுதோ அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வாங்க. இந்த 3ல் எந்த ஒன்றை நடைமுறைப்படுத்தினீங்கனாலும் ஹெல்த்தோ அல்லது மைண்டோ ரொம்ப நல்லா இருக்கும். சரியா?